மகிழ்ச்சியான காலை வணக்கம். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங் ஆல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஸோ ஸ்பீட் கேஷ் பிபிஏ அப்ரூவல் உண்மையிலேயே வந்து எக்ஸலண்ட் குவாலிட்டியோட மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. ஓகே, 1 minute. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது நான் வந்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஸோ பீப்புள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அதாவது எப்படின்னா நம்ம இந்த இந்த விஷயங்களை இன்னைக்கு வந்து சிஸ்டம்க்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் போயிட்டு இருக்கு, சிஸ்டம்க்கு என்ன சப்போர்ட் இருக்கு, சிஸ்டம் என்ன நடந்துட்டு இருக்கு, சிஸ்டம்ல யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து உழைச்சிருக்காங்க. ஸோ அப்ப எல்லாருக்குமே இந்த பங்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே இதை டேக் ஓவர் பண்ணி வழி நடத்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எமர்ஜ் ஆயிட்டு இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் வந்து முன்னிலையில எல்லாருமே வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா வந்து கோவோஸ்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நேத்திக்கு நாம என்ன நடந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தோம், நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம், அடுத்த ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது. ஸோ அடுத்த அதாவது பிபிஏ அப்ரூவல் இது மக்களால் மக்களுக்காக உள்ள விஷயம் இது எல்லாமே. அப்போ இந்த மக்கள் நாம எல்லாருமே சேர்ந்து அடுத்த லெவல் எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசணும். ஸோ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்டேட்ல நம்ம போயிட்டு இருக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷனை பத்தி சில பேர் வந்து பயப்படுறதும் இது பண்றதும் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இன்னைக்கு இந்தியா லெவல்ல கிடையாது, வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து மூவ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான இன்னைக்கு ஒரு டைமிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீட் கேஸ்ட் டீம்ல இருந்து அலோன்ஸ் வரும். ஸோ அந்த அந்த டைமுக்கு நீங்க எல்லாருமே வந்து ஜூம்ல வந்து சாதாரணமா இல்லாம ஸோ எக்ஸ்ட்ராடனரியா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். அடுத்தடுத்து எப்படி வந்து பாகுபலி 1, பாகுபலி 2, பாகுபலி 3 இந்த மாதிரி வந்து பிரம்மாண்டத்தை வந்து படைச்சதோ அதே மாதிரி இந்த ஸ்பீட் கேஷ் வேற வேற விஷயத்த சரியான முறையில லீகலைஸா இது வந்து பண்ண போறாங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்றீங்களோ அவங்க எல்லாமே வந்து லக்கி அண்ட் பிளஸ்டு பீப்புள். ஸோ அதை வந்து 100% வந்து இது உறுதியா என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மிஸ்டர் ராமலிங்கம் சாரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த ஒற்றுமை தாங்க நம்ம பிபிஐ ஸ்பீட் கோஷோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. நம்மளுடைய ஒற்றுமை வந்து சாதாரணமா கிடையாது. எப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தோட நம்ம எல்லாம் வந்தோமோ இது மிகப்பெரிய ஆலமர விருட்சமா வளரணும்னு கேட்டுக்கிட்டு நம்ம இனிமே வந்து இங்க பேசும்போது சப்ஜெக்ட் உள்ள வந்துருவோம். இன்னைக்கு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி என்னன்னா நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் போய் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிடுறீங்கன்னா டைரக்டா போய் சங்கர் சாரையோ என்னையோ பாபு சாரையோ நீங்க போன் பண்றதை விட அந்த கமிட்டி மூலியமா உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ஒரு 10 மணிக்கு அந்த செஷன் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாபு சார் அண்ட் முகமது சார் அப்புறம் பாலு பழனியாண்டி சார் அவங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு மூலியமா ஒரு சேஃப் வாழ்கிற வேலட் எப்படி கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க் எப்படி அனுப்புறது, சில விஷயங்களை பத்தி ட்ரைனிங் நாளைக்கு அந்த செஷன் இருக்குது. முடிந்தா இன்னைக்கு ஈவினிங் வைக்க முடியுமாங்கிறத பார்க்கலாம். அது நம்ம ஏன்னா இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எல்லாமே ஃப்ரீயா தான் இருப்போம், வீட்டுல தான் இருப்போம். அப்ப இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் வந்து சங்கர் சார் வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு என்னென்ன தேவை அதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா 100% கரெக்டா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சாஃப்ட்வேர் சாரை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டாரு, சிஸ்டத்தை நிப்பாட்ட வேண்டியது இல்லை, ஸ்டாப் பண்ண வேண்டியது, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு
முடிச்சிட்டேன். அந்த பைபாஸ் ஒர்க் கூட நேற்று முடிச்சிட்டாரு. அதோட இன்னொன்னு என்னன்னா, டெய்லி ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துறேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. 27 பேர் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருக்காங்க. உடனே ரிப்போர்ட் கேட்டா உடனே அனுப்பிச்சிட்டாரு. அது போல ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இனிமே வந்து அப்டேட் என்னென்ன ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன போகணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகணும். இந்த 27 பேரும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் ஆகணும். அதுல ஒரு 10 பேருக்கு மேல சிஸ்டம் மேனேஜர் ஆயிருக்காங்க. இது மாதிரி அப்கிரேட் பண்ணி சிஸ்டம் டைரக்டர் வரைக்கும் நம்ம போனால் மட்டும்தான் இதை சரியான முறையில கொண்டு போக முடியும். நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரபாகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பிரபாகரன் சார் வெல்கம். சார் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். Recording in progress. சார் அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். இது வந்து சார் சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். சார் கூட நேற்று நான் பேசினேன் எம்டின்னு. இல்லைங்க நான் எல்லாருமே இந்த இதுல வந்து எம்டி தான், யாரும் இதுவும் கிடையாது. நீங்க வந்து ஐடி கீழே டவுன்லோட் பண்ணி எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும். நீங்களும் வந்து ஒரு 12 லெவல்ல கொடுத்துட்டு சிஸ்டம் ஆப்ரேட்டர் இதுல வாங்க அப்படின்னாரு. அது வந்து உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது. நான் மட்டும் முன்னேறக்கூடாது, எல்லாரும் முன்னேறணும் மாதிரி அவர் என்ன சொல்றாரு, நான் மட்டும் அந்த பெரிய லெவலில் போகக்கூடாது, எல்லாருமே பெரிய லெவலில் அதிகமாக நேரடியாக டேரக்ட் ரெஃபரல் கொடுத்து நல்லபடியாக பண்ணுங்க, கீழே சம்பாதிக்கணும், நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய லெவலில் எல்லாரையும் அவர்கிட்ட பேச வைக்க சார்கிட்ட. நேற்று ஒருத்தர் இதில் இன்னொரு இதில் ஒரு 250-300 கிட்ட பண்ணியிருக்காரு. அதனால அவரை கொஞ்சம் இது உற்சாகப்படுறதுக்காக அவரை கொஞ்சம் நேரடியாக பேச வச்சேன் சார்கிட்ட, ராமலிங்கம் சார்கிட்ட. அவரும் ஒரு 4-5 வார்த்தை சொன்னார். அப்புறம் கடைசியாக நான் என்ன சொன்னேன், இது வந்து அடுத்தவங்க திட்டமும் எதுவும் கிடையாது, இது நம் திட்டம், நமக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது க்ளோஸ் பண்ணேன் சார். அதனால இது வந்து இன்னும் நல்லபடியாக ஒவ்வொரு ஆளும் அட்லீஸ்ட் 5 இல்லை, எல்லாருமே வந்து முடிஞ்சளவு அவங்களால ஒரு 12 கொடுத்து எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் ஆகணும்னு சார் நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதையும் நான் ஃபாலோ என்னால் டேட் ரெஃபரில் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி சொன்ன 2 நாள் முன்னாடி 25 என்ன சார் 225 கொடுங்கன்னாரு. நான் 250 கூட கண்டிப்பாக கொடுப்பேன் சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் மட்டும் இல்லை, என் கீழே இருக்கிற எல்லாருமே அதுமாரி கொடுப்பாங்க. எல்லாருமே பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் ஆகணுன்றது தான். எனக்கு தமிழ்நாடு சர்க்கிள் ஃபுல்லாக திருச்சி, விழுப்புரம், சென்னை, ராம்நாடு எல்லா ஏரியும் லிங்க் இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறதால. அதனால் வந்து நான் கண்டிப்பாக எல்லாரையும் டெவலப் பண்ணி விடுவேன் சார். நான் டெவலப் பண்ணேன், எல்லாரையும் டெவலப்மெண்ட் ஆகணும். அதுதான் எனக்கு இது. அது இவரோட சாரோட ஆசையும் அதுதான், எஸ்ஜிஆரோட ஆசையும். அதை எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் சார். வேற ஒன்றும் சார். எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் 4000 ரூபாய் மட்டும் தான் வந்துச்சு. இன்னும் 2000 ரூபாய் இல்ல இந்த பணம் வரல அப்படிங்கறத விட்டுட்டு அது வரும். அது வந்து எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அனுப்புறேன்ல, அது அனுப்புற சென்டிங் வரலையே எனக்கு. நான் அப்டேட் வந்துச்சு, ரீபர்த் ஐடி வந்துச்சு, ரீபர்த் ஐடி போட்டேன். இன்னும் நான் சென்டிங் அமௌண்ட் 2500 + 500 3000 போனேன்ல, அது எனக்கு. சார் ஒரு விஷயம் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் தெரிஞ்சுட்டு, ஓகே உங்களுக்கு ட்ரீ கரெக்டா இருக்கான்னா உங்களுடைய டீம்ல எல்லாரும் கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதா? ஏற்கனவே நேற்று இந்த அப்ரூவல் கொடுக்குறப்ப வந்து சிலது வரல அப்படின்னாங்க. உடனே சாருக்கு சொன்னேன், அதையும் கிளியர் பண்ணாரு. அதனால சின்ன எரர் எது இருக்கா அப்படிங்கிறதா கேட்கல. பணம் வரல அப்படின்னா கிரௌட் வந்தா பணம் வரப்போகுது, இவ்வளவுதான் விஷயம். அது அந்த மைண்ட் செட்ல இருந்து எடுத்து வச்சுக்கங்க. நான் கேட்கிற கேள்வி, உங்க ட்ரீல கரெக்டா வந்துட்டு இருக்கா? அவ்வளவுதான். உங்க டீம்ல எல்லாம் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல? ஓகே, பிரபாகரன் சார் போட்டார். செந்தில்குமார் சார் வெல்கம். குட் மார்னிங் டு ஆல் பிபிஏ ஸ்பீட் கேஷ் பார்ட்னர்ஸ். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். உண்மையாகவே பிபி ஸ்பீட் கேஷ் ரொம்ப லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் தான். என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, அனைவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லீடர்கள் எல்லாம் இதில் இணைந்து இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறாங்க. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷை ரொம்ப நேசிச்சு தான் எல்லாருமே செய்கிறாங்க. என்னுடைய குழுவில் வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒருத்தருக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு 750 தான் அனுப்புனாரை விட 2வது 750 வரவே இல்லை. மீன்ஸ் அவர் அனுப்பாமலே அது
கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது சின்ன எரர் இருக்கு. அதை நான் பாபு சாருக்கு அனுப்பி வைக்கிறேன். அதே போல ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேருக்கு 1000 அனுப்பியிருக்காரு. அது மாதிரி சின்ன சின்ன எரர் தான் இருக்குது. மற்றபடி குழுவில் இருக்கிறவங்கள உற்சாகமா போய் கொண்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்த நபர்களுக்கு மட்டும்தான், அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழுவில் வந்த எல்லாருக்குமே செகண்ட் ரவுண்டு வந்துடுச்சு. ஆனா அவருக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட வரல. அவர் இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்யறேன் சார், எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லாருமே நேசிச்சு தான் செய்யறாங்க. ரொம்ப அழகா சிஸ்டம் கொண்டு போகுது. என்னுடைய ஆதரவு ரெண்டுமே உண்டு. ஸோ நேற்றைய தினத்துல நான் 25 பேரை டைரக்டா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கூட ஆந்திராவில் ஒரு சில லீடர்கள் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வேகமா கொண்டு போகாம கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போகலாம். அவங்கள கூட மொழி தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அட்டன் பண்ணிருக்கிறாங்க. தெலுங்கு மொழியில ஆரம்பிக்கும் பொழுது அவங்க மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு போவாங்க. நானும் அதுக்கு உதவி செய்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த வேலூர் கார்த்திகா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுடைய அப்ளைன் பாபு சாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவரு ரொம்ப அதாவது ஒரு மிக பிரம்மாண்டமான வேலையை ரொம்ப அழகா செய்து கொண்டிருக்கிறாரு. மனிதருக்கு எப்படிதான் இவ்வளோ அதிகமா ஒர்க் பண்ண முடியுதோ ஆச்சரியமா இருக்குது அவர் பார்க்கும் பொழுது. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகமது சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முகமது சார், நீங்க ஹோஸ்ட்ல இருக்கீங்க. வெல்கம். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தினம் தினம் நமக்கு எந்த பூவிலும் வாசம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதே போல எல்லா இடத்திலும் போய் நம்முடைய நேரத்தை நாசம் பண்ணிக்கிட்டோமேன்னு வருத்தத்தோட இருந்தவங்க எல்லாம் சில டவுட்டோட இங்கேயும் வந்தாங்க. இப்போ டவுட் போய் இது ரைட்டுன்னு எல்லாத்துக்கும் மனசுல வந்துருச்சு. இப்போ நம்முடைய பிபிஏ மேல ஒரு பாசம் வந்துருச்சு. ஏன்னா இதில் வெற்றி என்னும் வாசம் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ பலருக்கும் இல்ல, சிலருக்கும் இல்ல, எல்லாருக்கும் இதுதான் நம்முடைய சுவாசம், இதுதான் நம்முடைய வெற்றி. நம்முடைய இலக்கு பொருளாதார வெற்றியாக இருக்கும் எல்லோருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அல்ல, சுவாசமாக ஒரு வாழ்க்கையின் அங்கமாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது. மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக, நம் வாழ்க்கையின் விடிவெள்ளியாக, நம்முடைய துயர் நீக்க வந்த இறைவனின் ஒரு அருட்கொடையாக அதை நேசமாக, பாசமாக, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது தினம் தினம் எல்லார் வாயில கேட்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பல்கி பெருகுது. இதை விட இறைவனின் அருட்கொடை வேற எது இருக்க முடியாது. அயராது பாடுபட்டிருக்கிற நம்ம பாபு சார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயம் கணிந்த ஃபர்ஸ்ட் நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம், ப்ரமோஷன் பண்ணுங்கன்னாங்க, ப்ரமோஷன் பண்ணியாச்சு. சார் முன்னாடியே அன்னைக்கு 12வது ஐடி விழுந்தது. ட்ரெயின்ல வந்துகிட்டே இருந்தேன், நார்த் இந்தியா ஐடி விழுந்தது, அதுக்கு கீழே ஆந்திரா ஐடி மறுபடியும் விழுந்தது. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ், நைட்டு கூப்பிட்டு, சார் எனக்கு எத்தனை ஆயிருக்கு? 7 ஆயிருக்கு, 8 ஆயிருக்கு. 2 பேருமே 5 பணத்தை போட்டிருக்காங்க நைட்டு அக்கௌண்ட்ல. சார் நீங்க மட்டும் போட்டுட்டீங்க, அப்புறம் எங்களே விடல. எங்கேயா, நான் 3 நாளா நானே எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னது சிரிச்சுக்கிட்டு, அந்த என்னுடைய முதல் 12க்கு கீழே இன்னைக்கு 2 12 வரப்போகுது. அட்வான்ஸா நைட்டே பணம் போட்டாங்க. சார் இது நீங்க தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும், வெல்கம், ஐ எம் ரெடி அப்படின்னு. இதை சந்தோஷமா நம்முடைய எஸ்ஜிஆர் சார்களை மனசுல காணிக்கையாக நான் போட விரும்புறேன். ஏன்னா இதுக்கு முதல் காரணம், அவர் மனசுல இருக்கிற வர தீபாவளி எல்லார் அக்கௌண்ட்ல 5 லட்சம் இருக்கணும் அப்படிங்கிறது. எங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, உங்க லட்சியம் எதுவா இருக்கலாம், எங்க லட்சணம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, லட்சமே லட்சியம். இந்த 90 நாட்களுக்குள்ள 1 லட்சம் ஐடி நம்முடைய இலக்கு. ஒவ்வொருத்தரும்
நடக்க 2 கால்கள் வேணும், பறக்க 1 டசன் நபர்கள் வேணும். ஆட்டோமேட்டிக்கா உங்க பணம் பல்கி பெருகிட, நேஷனல் டு இன்டர்நேஷனலாக மாற ஒவ்வொருவரும் உங்களுடன் நீங்கள் ஒருவர் இருவரை கொடுத்தீங்க. இப்போ 1 2 4 இல்லையா, 1 2 நடுவில் கம்மா புள்ளியெல்லாம் எடுத்துருங்க. 12 தான் நம்ம இலக்கா இருக்கணும். அந்த ஒவ்வொரு 12க்கும் கீழே 12 கொடுக்கறது மட்டும் தான் இலக்கா இருக்கணும். நேத்துல இருந்து நான் என்னுடைய சொந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டு, சொந்த ஜாயினிங் போறதை நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் நான் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு கீழே 12 வந்தாகணும். அதுக்கு என்னென்ன பண்றீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணுவேன், வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ. உங்க டீம்ல யார் யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, இன்ஆக்டிவா இருக்காங்க சொல்லுங்க. அவங்க நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிட்டது. இதே போல நண்பர்களே, எஸ்ஜிஆர் சார் சொன்னாரு, முதல் 1000 பேருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அது அவர் வாயில ஒரு அழகா சொல்லுவாரு. நான் சூசகமா சொல்றேன். வெற்றி பெற வேண்டுமா, போட்டு பாரடா, எதிர்நீச்சல் இல்ல. வெற்றி பெற வேண்டுமா, போட்டு பாரடா, 12 நபர்களுக்கு வெற்றியை கொடுத்து பாரடா. அப்படிதான் நான் சொல்லுவேன். நாம் ஒருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு 12. அது முக்கியம் நமக்கு. உங்கள் வாழ்க்கையில் பன்னீர் பூக்களாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் 12 இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவே நம்முடைய வெற்றியின் தாரக மந்திரமாக இருக்க போகிறது. நம்முடைய ஃபிளைட் டேக் ஆஃப் ஆச்சுன்னு நினைச்சோம். இப்பதான் தெரியுது இது ஃபிளைட் இல்ல, இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். பல விமானங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிருங்க. ஓஹோ, நம்ம தான் ஃபிளைட்ல இருக்கோம்னு நினைச்சோமா, நம்ம தப்பா கால்குலேஷன் போட்டோம் இல்ல அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் நேற்று வர ஆரம்பிச்சது. இதை கேட்க கேட்க மனம் ஒரு விதமான சந்தோஷ மரத்தின் கீழ் இளைப்பாறுது. சோ நம்முடைய இலக்கு லட்சமே லட்சியம். நம்முடைய நோக்கம் நாம் ஒருவர் நமக்கு இருவர். நம்முடைய வெற்றி பாதை 12. இதுதான் நமக்கு வேணும். நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. சார், நீங்க ஹிந்தி மீட்டிங், தெலுங்கு, கன்னடா மீட்டிங் திங்கக்கிழமை சாயந்தரம் 8:55க்கு ஹிந்தி ஸ்டார்ட் ஆகுது. தெலுங்கும் சொல்லியிருக்கேன். மேபி அன்னைக்கே தெலுங்கு ஸ்டார்ட் ஆகலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை தெலுங்கு ஸ்டார்ட் ஆயிடும் சார். தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ இந்த 3 மொழிகளும் ஸ்டார்ட் ஆயிடும் 2-3 நாளைக்குள்ள. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அது சார் நேற்று சார்ட்டையும் சொன்ன உடனே அவர் அப்ரூவலும் கொடுத்துட்டாரு. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண விரும்புறேன் இந்த விஷயத்துல. ஓகே சார். கமிட்டி ஃபார்ம் பண்ணீங்க. ஏன்னா தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இதுக்கெல்லாம் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க மூலியமா நீங்க வந்து அந்த டீச்சர்ஸ் டீம் மூலியமா அதுக்கான வேலைகளை பாக்குறதுக்கான பொறுப்பு உங்கள்ட்ட இருக்குது. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து சீனிவாசன் சார், வெல்கம். சார் நீங்க கோவர்ஸ்ல தான் இருக்கீங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே, காளிதாஸ் சார். Sir, all leaders, good morning, sir. Sir, good morning. ஸோ ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல டீமு. ஸோ எனக்கு எங்கள் அப்ளைனுக்கு எங்கள் டீம் டவுனில் சுத்தமாக அப்படியே நிற்கிது. யாருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஐடி டோட்டலாக இருக்கு. ஆனால் எந்த ஒரு ஐடிக்கும் எந்த ஒரு அடுத்த லெவல் எதுவும் மூவ் ஆகல. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். உண்மையுமே நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி நைஸ் பிளாட்ஃபார்ம் சார். உண்மை இத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஏர்லி மார்னிங்ல வந்திருக்கு அப்படின்னா உண்மையுமே அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மோட்டிவேட் தான் வராங்க. உண்மையில எப்படா காலையில் வெடியும் அப்படின்னு படுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் தான் சார். இந்த மாதிரி ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சார். இன்னைக்கு ஆக்சுவலி சண்டே, நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச் வந்து 9:30 to 10:30 11 o'clock ஆகிடும். அந்த இது டைம் மட்டும் கொஞ்சம் போஸ்ட் 11 o'clock பண்ண முடியுங்களா ப்ளீஸ்? பண்ணிடலாம் சார். சார் பண்ணிடலாம். நீங்க அதை நான் மறந்துட்டேன். நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு போவாங்கிறத இல்ல ஒரு 12 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். 11 o'clock 11:30 பண்ணலாம் சார். நல்லா இருக்கு சார். பாபு சார், அப்ப நல்ல கிரௌட் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தி சார். பாபு சார். எஸ் சார், எஸ் சார். சார் 11:30 கன்ஃபார்ம் பண்ணீங்க. சார் சொல்றத கூட நம்ம சர்ச்சுக்கு போய் வாங்குறத மறந்தாச்சு. சாரி சார். 11:30 நம்ம பண்ணிடலாம். சரி, அந்த பைபாஸ் சார், பைபாஸ்
கிளியர் 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 இன்னைக்கு எல்லாமே கிளியர் ஆயிட்டு. அப்ப நேத்து ஒருத்தர் நம்ம ஒருத்தர் கூட்டு பேசினார் சார். அவர் வந்து ஆக்சுவலா 7ஆம் தேதி ஐடி போட்டார் அப்படின்னு கூட. பட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரலன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க வந்து பாபு சாருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுக்குன்னு சொல்லி இருக்கிற அவருக்கு. ஓகே சார், கண்டிப்பா இன்னைக்கு மேக்ஸிமம் 95% 99% எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் சார். அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சிருக்கோம். தேங்க்யூ செல்வகுமார் சார். 11:30 மீட்டிங் ப்ளீஸ். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 11:30 வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் சார். இப்போ ஒரு நம்ம ஸ்பீட் கேஸ்க்கும் ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயத்தை சார் கேக்குதுங்களா சார்? ஹலோ, கிளியர் கிளியர் சார். நம்ம ஸ்பீட் கேஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு அனுபவம், ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்த சொந்த அனுபவத்தை இதுல ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்து மத அதாவது நம்ம மற்ற டிவோட்டிஸ் வந்து இது வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அதாவது நம்ம முதல்ல வந்து நம்ம தென்காசி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள இருந்தது. இப்ப தென்காசி மாவட்டமா உருவெடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், அடுத்தது குற்றாலம், மறுபடியும் பாபநாசர் கோயில்னு தெரியும். இதையும் தாண்டி அம்பை ரூட்ல, அம்பை டு திருநெல்வேலி ரூட்ல பாத்தீங்கன்னா முக்கூடல் என்ற ஊர்ல வந்து ஹரிகேசநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஹரிகேசநாதராகவும் பெரிய நாயகி பார்வதி அம்மா வந்து பெரிய நாயகமா அங்க வீட்டு இருக்கிறாங்க. 1000 வருடம் பழமையான ஒரு கோயில். இதோட கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராவணனால் வஞ்சிக்கப்பட்டு குபேரன் வந்து எல்லா செல்வத்தையும் இழந்துடுறாரு. எல்லா செல்வத்தையும் இழந்து இந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து தவம் இருக்கிறாரு. சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. தவம் இருந்து அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? இழந்த செல்வம். குபேரனா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே குபேரனை வேண்டுவாங்க, எங்கள் எல்லாம் குபேரபுரி ஆகுக அப்படின்னு வேண்டுவாங்க. அந்த குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் இழந்து இந்த ஹரிகேசநாதரை போய் தவம் இருக்கிறாரு பல ஆண்டு காலம். அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து அவர் அருள் புரிந்து இழந்த செல்வத்தை அத்தனையும் திருப்பி கொடுக்குறாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து நான் வேற ஒரு ஆன்மீகவாதியமாக கேள்விப்பட்டு கடந்த 2 வருடமாக வந்து ஒரு 15 days ஒன்ஸ் குடும்பத்தோட அங்க நான் போய் அந்த கோயில நான் வேண்டிட்டு இருப்பேன். ஏன்னா வாழ்க்கையில போய் எவ்வளவோ இழந்தாச்சு, இனிய ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு. அப்படி நான் தொடர்ந்து 15 நாள் 11 நாள் போயிட்டு வந்ததுக்கு பலனாத்தான் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஸ்பீட் கேஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ் வந்து எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. நம்ம இழந்த எத்தனை செல்வங்களும் நம்ம நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் வந்து இதன் மூலமா நம்ம கிடைக்க போகுதுங்க என்பதை வந்து நான் அந்த இறைவன் வந்து குபேரனுக்கு எப்படி அருள் புரிந்தாரோ அந்த ஹரிகேசநாதர் வந்து எங்க குடும்பத்துக்கு அருள் புரிந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பலன் வந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டரா வந்து நேற்று 27 பேர் ப்ரொமோஷன் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க பிளேஸ் பண்ண ஒரு ஐடி மூலமா தான் நம்மளுக்கு உதவி கிடைச்சிருக்கு. யாரோ எங்கெங்கயும் அறிமுகப்படுத்தும் மூலமா தான் நம்மளுக்கு உதவி கிடைக்குது. ஸோ அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள ரோல் மாடலை எடுத்துட்டு நம்மளும் அவங்க வழியை பின்பற்றி எப்படி அந்த ட்ராஜடி அவங்க ஃபாலோ பண்ணாங்க, மெத்தடாலஜி எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு அதை நம்ம அனைவரும் ஃபாலோ பண்ணி நம்ம இதுல பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் மீட்டிங் நடக்குது, மற்ற நேரத்துல மீட்டிங் நடக்குது. பட் இந்த அதிகாலை மீட்டிங்ல இப்ப யாரெல்லாம் நம்ம ரெகுலரா கலந்துட்டு இருக்கிறோமோ இந்த தளத்துல வந்து நம்ம தான் வந்து முதல் கோடீஸ்வரர் என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தாய்க்கு தலைமகனுக்கு வந்து ஒரு அம்மா வந்து எப்பவுமே ஒரு சலுகை கொடுப்பாங்க. அது போல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இந்த நேரத்துல வந்து மீட்டிங் அட்டன் பண்றவங்க கண்டிப்பா வந்து முதல் கோடீஸ்வரராக அந்த வாய்ப்பு வந்து இந்த பிரபஞ்சம் மூலியமா ஸ்பீட் கேஸ் பிபிஏ ஸ்பீட் கேஸ் வந்து நம்மளுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு ஸோ அனைவரும் வந்து அதிகாலை மீட்டிங் இன்னும் வந்தீங்கன்னா இன்னைக்கு 100 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் இதுலயும் ஈவினிங் எப்படி மீட்டிங் வந்து அந்த ஸ்ட்ரென்த் கிரௌடு வருதோ அதே கிரௌடு இந்த அதிகாலை மீட்டிங்ல வரணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி சகோதரிகளை நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. ராஜசேகர் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ராஜசேகர், சார்லஸ் எபினேசன் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ராமலிங்க சார், பாபு சார் குட் மார்னிங் சார், அண்ட் டீம் லீடர்ஸ் குட் மார்னிங் சார். சார் 2 விஷயம் நான் கேட்கணும்னு வந்தேன். ஒரு விஷயம் செல்வகுமார் சாரே சொல்லிட்டாரு.
10 o'clock மேலே போஸ்ட்போன் பண்ண சொல்லி இருந்தது, அவரே சொல்லிட்டாரு. ரெண்டாவது விஷயம் சார், எனக்கும் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக என்னோட அப்ளைன் வந்து பாலச்சந்தர், அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. பாபு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல சார், நான் பாபு சார் பாலச்சந்திரோட டைரக்ட்ல இருக்கிறோம் எல்லாருமே. ஏன்னா பாலச்சந்திர கொண்டு வந்தது யாருன்னா பாபு தான். அவரோட அப்ளைன் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு எல்லா வழியும் பாலச்சந்தர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் மிஸ்டர் நம்ம கிரேட் லீடர் பாபு சார் ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க சார்லஸ் சார் பாபு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாவது இருக்கா? சார்லஸ் சார் சார் சொல்லுங்க சார். வேற பேசுறீங்களா? அதான் சார், எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணிருந்தேன் சார். அந்த இஷ்யூ சால்வ் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். நீங்க பாபு சார் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாமே கிளியர் ஆயிடும் சார். இன்னைக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும். 11:30க்கு நீங்க ஜூம்லயும் கான்டாக்ட் ஆகுங்க, எனக்கு பர்சனலாவும் வாங்க. தேங்க்யூ சார். லீடர்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, முகமது சார் சொன்ன மாதிரி இந்த 12ங்கிறதுக்கு ஒரு பெரிய சூட்சமா இருக்குது. நீங்க 12 டைரக்டர் போட்டு சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்கன்னா, நான் வந்து உத்தரவாதமா சொல்றேன், நீங்க எல்லாம் கோடீஸ்வரர் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இது வந்து அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. சங்கர் சார் எழுதிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க தான் அதை ஃபர்ஸ்ட் முதல் 1000 பேர் தான் நம்ம வந்து அதை கேட்கறது. தயவு செஞ்சு அதை லேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு பண்ணலாம். அப்ப லீடர்ஸ் ஒரு 12 பேரை வாழ்க்கைய வாழ வைக்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுங்க. இந்த சிஸ்டம் வந்து கிரௌட் வந்தாதான் ஃபண்ட் வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது பியர் டு பியர் பிசினஸ், மக்களுக்காக மக்கள் ஏற்படுத்துற இந்த வாய்ப்பு. அப்ப நீங்க இந்த 12 இலக்க நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய ஒரு, அது எப்படி சொல்றதுன்னா, எனக்கே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நேற்று சங்கர் சாரு, நான், முகமது, பாபு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்க, இப்படி எப்படி அவருக்கு இதை கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கிடைக்க போகுது லீடர்ஸ். நீங்க எங்கேயுமே இனிமே எந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லாருமே பணத்தை தேடிதான் ஓடிட்டு இருக்கோம். பணம் இல்லாட்டா கண்டிப்பா வாழ்க்கையே கிடையாது. இந்த பாருங்க, இன்னைக்கு நெக்ஸ்ட் மந்த் இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு மக்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் படிக்க, வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மள இந்த ஃபேமிலியில உள்ளவங்க எவ்வளவு மனசளவுல சங்கடப்பட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிமோச்சம் வரணும் அப்படின்னா இந்த 12 இலக்க நீங்க சீக்கிரமா வந்துருங்க. இந்த 27ங்கிறது 270 மாறணும். அந்த 270ங்கிறது 1000 மாறணும்னு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி கதிர்வேல் சார், வெல்கம். கதிர்வேல் சார், போன் வாங்கிட்டீங்களா? புது போனு கதிர்வேல் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, குயிக்கா வாங்க சார். வணக்கம் சார், கதிர்வேல் சார், திருப்பூர் மாவட்டம். சார், எனக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்குங்க சார். அதனால என்னோட மூவ் பண்ண முடியலைங்க சார். ஐடி மேலே மூவ் ஆகலைங்க சார். எனக்கு வந்து 1000 ரூபா நேற்று ரிசீவ்ட் ஆயிருக்குங்க சார். அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே காட்டலைங்க சார். நான் சங்கர் சாருக்கு அனுப்பி விட்டேன். அவர் வந்து ஒரு லக்ஷ்மின்னு ஒரு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாருங்க சார். அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு சென்று அனுப்புறதுக்கு எந்த லிஸ்ட்டுமே இல்லைங்களே சார், எப்படி சார் உங்களுக்கு நான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சார். அதை மட்டும் ப்ராப்ளம் சரி பண்ணி விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குங்க சார். கதிர்வேல் சார், அது கண்டிப்பா இன்னைக்கு அது வந்துடும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குட்டி சார், வெல்கம். நீங்க கோவஸ் தான் இருக்கீங்க சார். நண்பர்கள் பேசிட்டீங்கன்னா உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணிடணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கணும் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். சிஸ்டம் இப்போ நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. இப்போ சார், நீங்க இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ நானும் வந்துட்டு குயிக்கா ஒரு 12 பேரை சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு கிட்ட சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட டவுன்லைன்ல நான் கூட கஸ்டமர்ஸ் சேர்த்துருக்கேன் சார். ஆனா என்ன நினைச்சேன்னா, என்னோட டவுன்லைனை 2 பேரா ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ முதல்ல நம்ம பிளேஸை தக்க வைக்கணும்னா நான் 12 பேரை கொடுத்தே ஆகணும். ஸோ நான் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். சார், இதோட இப்போ வந்துட்டு நம்மளோட லீடர்ஸ் வந்துட்டு நிறைய லீடர்ஸ் உள்ள வர்றது பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சார், உங்க வாய்ஸ் முத்துக்குட்டி சார், உங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, கொஞ்சம் மூவ் பண்ணி பேசுங்க.
வணக்கம் சார். சார் நேற்று என்னோட டீம்ல 12th போட்டவருக்கு நேற்று ரிசீவ் 2 வந்தது சார். அதுல ஒரு 1000 ரிசீவ் ஆயிடுச்சு, இன்னொரு 1000 ரொம்ப நேரம் ஆகல. நாங்க போன் போட்டு கேட்டோம் அவர்கிட்ட. அவர் மேட்டூரை சேர்ந்த நபர் விஜயகுமார்னு. சார் என்னோட நண்பர்கள் யாரோ போட்டிருக்காங்க, நான் யாருன்னு தெரியல, எனக்கு கேன்சல் பண்ணிடுங்க சார் அந்த ஐடியா அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறாரு. அப்ப அவரோட பேர் தான் உள்ள காட்டுது. நமக்கு அடுத்த ரிசீவர் வந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் ஆக முடியும். இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா இன்னைக்கு அது நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோகன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. மோகன் சார், உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ மோகன். கிளியர் பேசு. சார், என்னோட அப்ளைன் வந்து சந்துரு சார்னு சொல்லிட்டுங்க. அவரோட மிஸ்ஸஸ் ஐடி போட்டிருந்தார் அவர் கீழே. இப்போ பிரியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நேற்று 2000 ரூபாய் வரணும். ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சு. நேற்று வந்து முந்தா நேற்று வந்து வரணும் சார் நைட்டு. எனக்கும் ஒரே நாள் தான் ஐடி போட்டார். நான் அவர் கீழே தான் இருக்கேன். எனக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து உடனே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வந்துச்சு. 1000 தான் சார் வந்துச்சு. இன்னொன்று வந்து வரவே இல்லை, வந்துச்சு. ஆனால் வந்து அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அனுப்ப மாட்டேங்கிறாங்க. யார் போட்டான்னு தெரியல சார், எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சார் நேற்று. சார் வணக்கம் சார். நீங்க வந்து ஐடி போட்டோன்னே 24 ஹவர்ஸ்ல 2 செகண்ட்ல கூட வரணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சிஸ்டத்துல ஒரு நாளைக்கு 2 ஐடி ஆக்டிவ் ஆனதான் இன்னும் 2 ஐடி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாஃப்ட்வேர் சார்ட்ட பேசி மினிமம் ஒரு 5 ஐடியாவது போடுறதுக்கு சங்கர் சார் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தமாவும் நம்ம 11th டிஸ்கஸ் பண்ணுவோம். வெல்கம் சார். மோகன் சார், உங்க அன்மியூட் ஆப்ஷன். மோகன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். டைரக்டர் எத்தனை போட்டிருக்கீங்க நீங்க? சார் நான் இன்னுமே ஒன்றும் போடல, ஆனா நான் போட்டுருவேன். நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். சார் ஒரு விஷயம் சொல்றேன். இதை வந்து நீங்க தான் இயக்கி கொண்டு போறீங்க. இது உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய விஷயம். இப்ப ஒண்ணுமே போடல அப்படிங்கிற விஷயத்தை விட நான் 12 போட்டே ஆவாங்கிற விஷயத்துக்கு வந்துருங்க. தேங்க்யூ வெரி மச். அது கண்டிப்பா நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஜி ரக்ஷிதா, உங்களுக்கு 1 மினிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சார் பேசுங்க. சார் எனக்கு கனெக்ட் ஆகலைங்க. இப்ப கிளியரா இருக்கு சார். நீங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஆயிடுச்சுங்களா? சரி, எனக்கு ஒரு 2-3 சந்தேகம் மட்டும் தாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து அக்செப்ட் கொடுக்கலினாலோ நம்பருக்கு அனுப்பலினாலோ எவ்வளவு நேரம் நம்ம வெயிட்டிங்ல இருக்க வேண்டியது இருக்குங்க சார்? அதுக்கு இன்னைக்கு 11 மணிக்கு உங்களுக்கு விடை தெரியும் சார். சங்கர் சார் அதுக்கான விஷயம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, சரி வரட்டும், ஓரளவுக்கு என்னன்னா ட்ரையல் அண்ட் எரர் இருக்கிற மாதிரி இது வந்து ட்ரையல் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மெயின் பிக்சரை யாரும் பார்க்கல. அப்ப இந்த ட்ரையல்ல வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி 195% கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற விஷயம், எனக்கு பணம் வரல, நான் ஐடி போட்டிருக்கேன், இந்த விஷயம் தான் வந்துட்டு இருக்குது. இதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு 12 இன்னைக்கு நடக்க போற மீட்டிங் வாங்க, அதுக்கான விடை தெரியும். தேங்க்யூ வெரி மச். நீங்க ஆன்ரைஸ் பண்ணீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்து ராஜேந்திரன் சார், சீக்கிரம் வாங்க. வெல்கம். சங்கர் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்ப கூப்பிட்டாலும் ராமலிங்கம் சார் முத்து சொல்லுங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யாருக்கு கூப்பிட்டாலும், சங்கர் சார்ட்ட கூப்பிட்டாலும் நல்லபடியா ரெஸ்பான்ஸ் பண்றாரு சார். எல்லாருமே நல்லா பேசுறாங்க சார். சார் எனக்கு வந்து 15ஆம் தேதி இன்னொரு டைரக்ட்ல ஒரு ஐடி போட்டேன் சார், இன்ஆக்டிவா இருக்கு சார். ஓகே சார், அவங்க அப்ளை நம்ம யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு பண்ணிடுவாங்க. அதுக்காக 11:30 மணிக்கு வந்து நெக்ஸ்ட் ராஜசேகர் சார். ராஜசேகர் சார், வெல்கம். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே முத்து, நீங்க மறுபடியும் ஆன்ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க முத்து. முத்து ராஜேந்திரன். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உஷாராணி மேடம், வெல்கம். ஹாய் சார், எல்லாத்துக்கும் வணக்கம் சார். கேக்குதாங்க சார்? கிளியர் மேடம், பேசுங்க. ஓகே சார், ஃபைன் சார். நான் உஷாராணி சார், கோப்செட்டிபாளையத்துல இருந்து பேசுறேன். நன்றி. ஓகே சார், இது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. என்னன்னா, இது வரைக்கும் பார்த்த ஹெல்பிங் பிளான்ல நான் வந்து ஹெல்பிங் பிளான்னாவே நான் உள்ளேயே வரமாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பயங்கர அடிபட்டாச்சு அதுல.
பட் ஆனா இது வந்து எனக்கு பாக்யராஜ் சார் தான் கொடுத்தாரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ரீபர்த் ஐடி நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு சார். என்னன்னா நம்ம டாப் ஐடியில் நம்ம இருக்கோம்னா டவுன்லைன் நம்மளுக்கு வராமையா அவங்களுக்கும் வந்துருச்சு. சோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியல. இப்ப எப்படின்னா எனக்கு ரீபர்த் ஐடி வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லைன் வந்துருச்சான்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரீபர்த் ஐடி வரல மேம், அதனால நான் அவருக்கு வந்துச்சா வரலையாங்கிறது நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னாரு. சோ யாரெல்லாம் டைரக்ட் போட்டிருக்கிறோமோ தயவு செய்து டவுன்லைன்ல ரீபர்த் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஐடிக்குள்ளேயே பாக்குற ஆப்ஷன் நம்ம வெப்சைட்லயே இருக்கு. ஸோ ஜீனியாலஜியில போயிட்டு மை ஆக்டிவ்ல யாருக்கெல்லாம் ரீபர்த் ஐடி காட்டுதோ தயவு செய்து அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிட்டாவே போதுங்க சார். இந்த 3 நாளா பே அவுட் யாருக்கும் வராதுக்கான ரீசன் மேக்சிமம் அதுவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த இஷ்யூவும் வராதுங்க சார் இனி வரப்போறவங்களுக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி 27 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க அந்த 12 பேர்த்து ஜூம் மீட்டிங்க்கு வர சொன்னாவே நியரஸ்ட் 350 பேர்த்துக்கு மேல ரெகுலரா வந்துரும். ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே 350 இருக்கு. கண்டிப்பா நம்ம ஜூம் மீட்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை 600க்கு மேல தாண்டிடலாம் சார். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சூப்பர் ஃபைன் சார், தேங்க்யூ. எல்லாரும் நல்லா பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செந்தில் அழகன் என் பேரு. சென்னையில இருந்து பேசுறேன். ஒரு சுரேஷ்குமார் சார் என்னுடைய அப்ளை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு மேடம் சொன்ன மாதிரி நிறைய ஹெல்ப்லைன் பிளான் ஜாயின் பண்ணி எனக்கு அடுத்த லெவல் போவே இல்லை, யார் அட்மின் எங்க கான்டாக்ட் பண்ண தெரியாம இருந்தது. இந்த டீம்ல இந்த ஹெல்பிங் லைன்ல சேர்ந்த பிறகு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். ராமலிங்கம் சார், பாபு சார் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது ஆரம்பத்துல. அது ராமலிங்கம் சார் சொன்னாரு, பரவாயில்ல நீங்க 1000 rupees அடிஷனல் போட்டு ஜாயின் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க உங்க லைனை, உங்களுக்கு 1000 rupees அப்புறமா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் வந்து இது எப்படி போலாம் இது போலாம்னு யோசிச்சே இருந்தேன். பட் நான் ரெகுலரா மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மேபி இன்னும் ஒரு 3-4 daysல ஒரு 12 பேர் டேரக்டா கொடுத்துருவோம் நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா 2 பேர் ரெஃபரல்ல சீக்கிரமா கொடுங்க. அதே சமயம் இப்போ ஒரு 12 பேர் வந்து சீக்கிரமா கொடுத்துருக்க, எல்லாரும் முன்னேறலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களுடைய மனம் தளராத முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பாஸ்கரன் சார், உங்களுக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. வணக்கம் சார். சார் வணக்கம். எல்லோருக்கும் நான் நன்றியை தான் முதல்ல சொல்லிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அந்த கான்செப்ட்ல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சதா சரித்திரமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்காங்க. ஸ்பீட் கேஷ்ல வந்து இந்த சிங்கிள் லைன் பிளான் போட்டதுனால மிகப்பெரிய வெற்றி என்னன்னா எல்லோருக்கும் வந்து டக்கு டக்குன்னு பணம் வந்துட்டு, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி போட்டவங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இன்கம் வந்துடுச்சு ஆனா அவுட்புட் போகல. அது வந்து எல்லாருக்குமே ஸ்டக் ஆயிருக்கு. என் டீம்ல எல்லாருக்குமே ஸ்டக் ஆயிருக்கு. சார் எனக்கு அமௌண்ட் வந்துச்சு சார், சென்ட் அனுப்புறதுக்கு ஆப்ஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு 8500 ரூபா நான் சென்ட் அனுப்பணும். பட் அந்த அமௌண்ட்டை நான் வந்து கையில வச்சுட்டு இருக்கேன். அர்ஜென்ட் செலவு எதனா பண்ணிட்டுனா அப்புறம் நம்ம சென்ட் ஆப்ஷன் வரும்போது அனுப்ப முடியாது. அது மாதிரி ப்ராப்ளம் இப்போ நிறைய பேர் இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் சார். சார் இன்னைக்கு அதுக்கு விடை கிடைச்சி நேரத்தை அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீங்க சைட் ஓபன் பண்றப்ப ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தோட தான் இருக்குங்கிறத நான் சொல்றேன். உண்மையிலே உங்களுடைய உழைப்பை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மனம் தளராத உழைப்பு. இன்னொரு விஷயம், நீங்க வந்து டைரக்டா பாபு சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமான லீடர்ஸ் வந்து டீச்சர்ஸ் டீமுக்கு வந்துருங்க. டீச்சர்ஸ் டீம்ல வந்து எல்லாருமே ஜூம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து ஏதோ வேலை செய்யணும் கிடையாது, நிறைய வேலைகளை நம்ம செஞ்சாகணும். சில பேர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்க, அவங்களால முடியாது. சில பேர் கம்பெனிக்கு போவாங்க, அவங்களால முடியாது. இப்ப இது பாசிட்டிவ் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என் நம்பர் சார், நான் வந்து என்ன பண்றேன், 100% எல்லாருமே என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் கேட்டு எழுதி அதை வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு. உண்மையில அந்த மாதிரி நபர்கள் தான் நம்மளுக்கு வேணும்.
இப்ப இதை வந்து மூவ் பண்ணுவோம் அடுத்த லெவலுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மாநிலங்களுக்கும் போக போகுது. நம்ம நினைச்சு பாருங்க, இப்ப இந்த பிளேஸ்மெண்ட் அவங்களால யாருக்கு கொடுக்க முடியுமா? இந்த பிளேஸ்மெண்ட்டை நம்மளால வந்து திரும்ப யாருக்காவது வாங்க முடியுமா? அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், எவ்வளவு ஆக்டிவா இருக்கணுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இன்னும் கூட 2 ரெஃபரல் கொடுக்காம நிறைய பேர் இருக்கீங்க, அதை முதல்ல மாத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க 2 ரெஃபரல் கொடுக்கலாம், உங்க ஐடி பிளாக் ஆயிட்டுனா ஆஃப்டர் ஆல் ஒரு 2000 ரூபாயோட நீங்க வெளியாகிடுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு இங்க வந்தீங்கன்னா ஒரு 10 லட்சமாவது எடுத்துட்டு போகணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த 10 லட்சமாவது உங்க பேங்க்கு வந்ததுன்னா சரி. நான் 10 லட்சம் ஸ்பீட் கேஷ் போனேன் சொன்னாங்க, சம்பாரிச்சோம், ரைட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்கரன் சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப தேவைங்கிறதே நான் இதன் மூலியமா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ராஜசேகர் சார், உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சீக்கிரம். சங்கர் சார் வந்து இந்த சார் ஒண்ணு, பாஸ்கர் சார் ஒரு விஷயம், இந்த பிளானுக்கு எல்லாம் வந்து சங்கர் சார் தான். என்னன்னா அவருக்கு வந்து ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருப்பாரு, என்ன பண்ணலாம். ஏன் இந்த டொனேஷன் பிளான் ஃபெயிலியர் ஆகுது, இந்த டொனேஷன் பிளான்ல தூக்கி பேப்பர்ல தூக்கி விட்டுருவாரு. என்ன சார் இது, எல்லாரும் வரலாம், 10 பேர் சம்பாதிக்கலாம், 20 பேர் 500 பேர் வந்து 500 பேரோட காசை 10 பேர் எடுத்துட்டு போயிடலாம், அப்புறம் அந்த கம்பெனியை மூடிடுறாங்க, அந்த ப்ராஜெக்டை மூடிடுறாங்க. கேட்டா இது மக்களால் நடத்துறது, நீங்க என்ன எனக்கா பணம் போட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க சார், இதெல்லாம் வேணாம் சார் அப்படிம்பாரு. சார் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு அவரும் நானும் டிஸ்கஸ் பண்றப்பதான் இந்த பிளான் அவருக்கு கிடைச்சது. அப்ப வந்து அந்த சிங்கிள் லெக் சிஸ்டம்ங்கிறது அவர் ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணதுனால அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. உண்மையிலே அவரை மனதார பாராட்டும். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு பல்லு வலி பாவமா இருக்கு சார், இதான் சார் எனக்கு அவர் அழுதுவார் போல இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் அந்த வலியும் அவர் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீங்க இனிமே வந்து சங்கர் சார் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டியது இல்லை, சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாபுவை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் நல்ல வழிகாட்டுதல் பண்ணுவாரு. ஏன்னா அவர் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நம்ம நிறைய வேலைகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நேற்று ஆடிட்டர்கிட்ட பேசியிருக்கு, லாயர்கிட்ட பேசியிருக்கு, எல்லாமே ஒரு கிட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவரை வந்து நம்ம ஃப்ரீயா விட்டாதான் நடக்கும். இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சங்கர் சாரை வந்து உங்கள்கிட்ட வந்து அவருக்கு ஏதாவது முக்கியமான மெசேஜ், வாரம் ஒரு தடவை மீட்டிங், அந்த மாதிரி அவரு பண்ணுவார். அதையும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனுஷியா மேம், வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னங்க சார் குட் மார்னிங் மேடம். திடீர்னு கூப்பிடுறீங்க? திடீர்னு இல்ல மேடம், நீங்க ப்ரோவோஸ்ட்ல இருக்கீங்க, திடீர்னு தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல என்ன மேடம், நம்ம தான் வந்து வந்துட்டோம்னா திடீர்னு பேசிதான் ஆகணும். என்ன பேச போறோம் பத்தி உங்களுக்கு டவுட்ஸும் கேட்டுக்கலாம் அப்படின்றதுதான் பாத்துட்டு இருந்தேன். மேடம் 11:30 டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ண போறோம், அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இப்ப உங்கள்ட்ட வந்து சில வார்த்தைகள் ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அதாவது சென்ட் ஐட்டம்ல வந்து எனக்கு நிறைய அமௌண்ட் வந்துருச்சு, அதுக்கு நான் கொடுக்கலன்ட்டு. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எனக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் சார். ஆக்சுவலா யாருக்கெல்லாம் வரல, அது ஆக்சுவலா என் டீம் கிடையாது, வேற ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்க. சோ அதனால நான் அந்த கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது வாங்கி உங்ககிட்ட நான் சென்ட் பண்றேன். அது உங்களை மாதிரி இருக்கிற ஒரு எப்படி சொல்ற வெல்விஷர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் வந்து வெற்றியாளர்கள்ங்கிறது. அந்த டீம்ங்கிற பேச்சே இருக்கக்கூடாதீங்க. யாரு டீம் கிடையாது, எல்லாமே ஒரே டீம் தான். இன்னைக்கு ராமலிங்கம் இன்னைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்தாலும் நான் வந்து இப்ப கடைசியில வந்து மறுபடியும் ரீபர்த் ஆயிருக்கேன். நான் நிறைய பேர் வெக்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க எந்த இஷ்யூஸ் வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் அது வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால டீம் கொண்டு போக முடியல மேடம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க இந்த மட்டும் நம்ம பாத்துக்கலாம் சார், இது முடிச்சிட்டோம்னா நம்ம டீம் அழகா க்ரோத் பண்ணிடலாம் சார். பிரச்சனைகளை வந்து களையப்படும். பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக இதுல இருந்து எடுக்கப்படும். நம்மள்ட்ட கொடுத்துருக்க டார்கெட் 12. அந்த ப்ரமோட்டர், அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் வர்றதுக்கு உங்களை எல்லாம் வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணணுமோ அதை பண்ணி கொண்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாபு சார், நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். உண்மையிலேயே எக்ஸலண்ட் டிஸ்கஸ் வந்து போயிட்டு இருக்கு.
ஸோ இப்போ வந்துட்டு நிறைய நபர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 1000 rupees எனக்கு வர வேண்டியது இருந்தது, ஒருத்தர் வந்துச்சு, இன்னொருத்தர் வந்து எனக்கு 1000 rupees அவர் அனுப்ப மாட்டாரு அப்படின்றதுக்கு காரணம் என்னன்ட்டு நீங்க தான் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நீங்க வரல, கொடுக்கல அப்படின்னா எந்த இடத்துல வரல, அது அவங்க யாரு, ஏன் கொடுக்கல, அவங்க யாரு, இதுதான் நீங்க தான் திங்க் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு யார்கிட்டயும் நம்ம வந்து போய் பஞ்சாயத்தோ வாக்குவாதமோ இருக்கக்கூடாது. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு இடம் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ 20 rupees கொடுத்து ஒரு பின்னை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 1000 rupees அவர்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நீங்க பண்ணிக்கங்க. இல்லைன்னா அவருக்கு தெரியாமயே 20 ஒரு பின்னை வந்து நீங்க அவருக்காக வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கொடுத்துறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வேஸ்ட். உண்மையிலேயே அப்ரூவ்டு 1000 rupees யார் அப்ரூவ்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீனியாரிட்டி கிடைக்கும், அவங்களுக்கு தான் அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து 20 rupees பின்னு கொடுத்தாலே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம மாறணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே மாறிடும். அப்ப ஏன் அவர் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு தெரியல, அவருக்கு சொல்லல. இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த மாதிரி இடையூறுகள் கண்டிப்பா வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நாம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அவர்கிட்ட 1020 ரூபாய் இருக்கான்னு கேளுங்க, இல்லையா அனுப்ப சொல்லுங்க. அந்த போன் லைன்லயே பண்ணிப்பாரு. அந்த இடத்துல ஏதாவது நமக்கு வந்து இடையூறு வந்தாலும் அவரோட அப்ளைன் யாரு, ஸ்பான்சர் யாரு, நம்ம ட்ராக் கண்டுபிடிச்சு போயிட்டு அவங்க கிட்ட பேசி சரி பண்ணிடலாம். ஆனா எதுவுமே தெரியாத நபரை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவர்கிட்ட வந்து வாக்குவாதமோ போராட்டமோ, ஒரு போன் எடுக்கல, இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம்னா அது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. நாம அதை செய்யல அப்படின்னா நாம தான் அதுக்கு உண்டான வருத்தத்தையும் நாமளே தான் பேசிட்டு இருக்கோம். இங்க எதுவும் கம்பெனி கிடையாதுன்னு சொல்லியாச்சு, நோ ஆபீஸ், நோ மேனேஜர், எதுவுமே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அப்ப எல்லாரும் தான் ஒத்துழைக்கணும். மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வருது, நேற்றுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நானு சரியானா மட்டும்தான் முடியும். இது யாராலையும் கண்ட்ரோல் வரவே முடியாது. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரணும், குவாலிட்டி அந்த ஆக்டிவ்ல வரணும். அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் பண்ணிட்டாலே மற்றது எல்லாமே சக்சஸ் தான். 99% சக்சஸ். அந்த 1% கூட சார் நான் ஆஃபீஸ் போயிட்டேன் சார், என்னால முடியல, நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் சார், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி எனக்கு தெரியாது, என் ஸ்பான்சர் யாருன்னு தெரியாது, எனக்கு போட்டுட்டான், ஏன் எனக்கு தெரியாம ஏன் போட்டீங்க, நான் பணம் அனுப்ப மாட்டேன், இதெல்லாம் எப்படி வருது? இது அந்த நாலேஜ் இல்லாதனால தானே வருது. அப்போ 1020 ரூபாய் இருக்கா, அப்ப நான் ரிஜிஸ்டர் பண்றேன். இந்த சிஸ்டமோட விஷயத்த வந்து அவங்க சொல்லுங்க. உன்னுடைய லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 1020 ரூபாய் வாங்கும் போது இந்த ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு 11 o'clock வந்து இருக்கிற இவ்வளவு நாள் இருக்கிற இந்த சின்ன சின்ன எரர்ஸ் கூட எல்லாமே வந்து சரி பண்ணிடுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே மாற வேண்டியது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல மட்டும்தான். ஏன்னா அடுத்து அவர் வந்து ரிசீவ் பண்ற இடத்துல வந்துருவாரு. இந்த 1000 rupees அனுப்பிட்டா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே இந்த இடத்துல தான். இதை புரிஞ்சுக்காம மறுபடியும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 10 ரூபா பின்னோ 20 ரூபா பின்னோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனால உங்க லைஃபே பாதிக்கப்படும். நம்ம ஏன் ஒரு 4 பேர் லைஃபையும் ஸ்டக் பண்ணி வைக்கணும்? அப்போ நல்ல நபரா தேர்ந்தெடுத்து ப்ளீஸ் கொண்டு வாங்க அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாலச்சந்தர் வந்து இனிஷியல் டைம்ல வந்து ரொம்ப அழகா பேசினாரு. சார் நான் யூடியூபர் சார், வின்னர்ஸ் கிளப்ல இவ்வளவு டீம் இருக்கு சார், நான் 5000 பேர் எத்தனை வருவோம் சார், 10,000 பேர் எத்தனை வருவோம் சார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் வின்னர்ஸ் கிளப்ல உள்ள இருந்ததுனால அவரு போற ஸ்பீச்னால நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஓகே, ஒரு நல்ல லீடரா இருக்காரு அப்படின்றதுனாலதான் நம்ம பேசணும். நம்மளது எல்லாமே டிரான்ஸ்பரன்சி தான். அப்போ பழகி வந்துட்டு இந்த மாதிரி தப்புகளை கொண்டு வந்ததே அவரு தான். அப்போ 1300 இது வந்து வாங்குறாரு பின்னு, அதுக்கு அடுத்து வந்து ஒரு 500 பின் வாங்குறாரு, 200 பின் ஒண்ணு, 300 பின் ஒண்ணு. ஆனா 1300 பின் அவர் ஐடியில ரெக்கார்டா இருக்கு. மற்றது எல்லாமே தனிப்பட்ட முறையில அவங்க போன் நம்பர் அனுப்பி டைரக்டா இவர்கிட்டயே வாங்கினாங்க. ஆனா வந்து அவர் வந்து நான் இவ்வளவு பின் தான் வாங்கினேன், அதுவே போய் சொல்றாங்க அப்படின்றாரு. இங்க போய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஆனா பாலச்சந்தர் போன் பண்ணா எடுக்கல, அதுவே முதல்ல தப்பு. ராமலிங்க சாரும் பண்ணாரு, நானும் பண்ணேன். ஒரு உண்மையிலேயே வந்து உண்மையான ஒருத்தன் அப்படின்னா போன் பண்ணா எடுத்து பேசணும், அவங்க கிட்ட பதில் கொடுக்கணும், பதில் பேசணும். பாபு சார்
அந்த அந்த பத்தி நம்ம தயவு செஞ்சு பேச வேண்டாம் ப்ளீஸ். எனக்காக இல்ல சொல்றேன். சார், அந்த இன்னைக்கு நேத்து வந்து அந்த டீம்ல இருந்துதான் நேத்து வந்து அவங்க வந்து பேசுறாங்க. அதுக்காக சொன்னேன். இது இன்னையோட முடியணும் எல்லாமே. பாலச்சந்திர அதனால இங்க வந்து நாமளே வந்து சரியான நபர் அவர் இல்ல அப்படின்றதுனால ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதர் பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்க சரியாயிட்டு நீங்க எல்லா பீப்புளுக்கும் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும். நாங்களும் வந்து அதுக்கு ஃபுல் கோஆபரேட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 11 o'clock ஜூம் மீட்டிங்ல எல்லாமே இது வந்து சரியாயிடும். நம்ம வேற லெவல்ல வந்து மூவ் பண்ண போறோம் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ தேங்க்யூ. மற்றபடி வந்து வேற ஒண்ணும் இல்ல சார். ஒரு விஷயம் நம்ம திட்டத்துல ஒரே நிமிஷம் அனுஷா மேம், ஒரே நிமிஷம். நம்ம திட்டத்துல பாலச்சந்தர் வருவாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணணும். இதெல்லாம் பேஸ் பண்ணாதான் நம்ம வந்து இதை சக்சஸ் பண்ண முடியும். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அவரும் சின்ன பையன் தான். அவர் ஏதோ இப்போ ஒரு ஆர்வக்குள்ள பேசியிருக்காரு. அவரை பத்தி விட்டுட்டு அவரை மாதிரி 100 பேர் வந்தா கூட இதை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க நம்மள்ட்ட இருக்க டீம் மெம்பர்ஸ் பாத்துக்குவாங்க. என்ன சொல்றாரு, இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சரியா இல்லையாங்கிறத அது வந்து இன்னைக்கு இங்க இருக்கிற 152 பேரும் சொல்லுவாங்க. என்னன்னா 152 பேரும் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த திட்டம் எப்படி போக போகுதுன்னு. இன்னொரு விஷயம், சங்கர் சாருக்கு எனக்கு ஒரு ஃபைட் வந்தது. சார் இனிமே இந்த அப்ரூவல் கொடுக்குற வேலையை இருக்கக்கூடாது சார், அது இல்லாம எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன். உங்களுக்காக நீங்க பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வரப்போகுது. அதுக்குதான் அந்த 1000 பேரை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெர்ஷன் 2ல நீங்க அப்ரூவல்ங்கிற வேலையே இருக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் தான் வரும், வர வேண்டிய டாலர் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரணமா இங்க யாரும் உட்கார்ந்து இல்ல. நீங்க பாத்துங்க, ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கிடையாது. அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்தது வாட் டாக்ஸ். இந்த திட்டத்துல பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல வந்துட்டா அந்த ஃபேமிலிக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிக்காம வெளியே போக மாட்டாங்கிற லீடர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். அதுக்குதான் இந்த 12 பேர் கேட்டிருக்கோம். நீங்க நெக்ஸ்ட் வெர்ஷன்ல நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த அப்ரூவல்ங்கிற வேர்டே இருக்காது. என்ன காரணம்னா ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ஆயிரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் தான் வரும். லீடர்ஸ் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு. பட் அவங்க கிட்ட ஜிபே போன்பே எல்லாம் கிடையாது, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமாங்க சார்? வெயிட் பண்ண சொல்லுங்க மேடம், வெயிட் பண்ண சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் என்கிட்ட இருக்காங்க. அதனால நான் ரெஜிஸ்டர் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னாக்கா நமக்கு வந்து ஜிபேல தான் பண்ணணும் அப்படின்றதுனால. அது பேங்க் ஒரு விஷயம் இல்ல மேடம், அது வந்து நீங்க நிறைய பேருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஐடியா நம்மளால முடியல. இப்ப எனக்கு பாருங்க, ரீபர்த் ஆயிருக்கு. ரீபர்த் வந்து அது ரீபர்த் ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐடி இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க லாங் சைஸ் நோட் வாங்கி இந்த ஐடி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க தான் பண்ணி ஆகணுங்கிறது தான் காலத்தின் கட்டாயம். இதை சரி பண்றதுதான் வெர்ஷன் 2 வருது. நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சி சுப்பிரமணியன் சார், லீடர் சுப்பிரமணியன் சார், உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் நீங்க என்ன பேசினாலும் அது வைரமா தான் இருக்கும். வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு தமிழனா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன காரணம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தமிழரோட மதிப்பு வந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் இருக்கு. தெரியும் தான் சொல்றேன். இந்த யூஎஸ் டாலருக்கு முன்னால வந்து ஒரு சிம்பிள் இருக்கும், எஸ் போட்டு அதுக்கு மேல ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி இந்தியன் கரன்சிக்கு வந்து அந்த இது இல்லாம இருந்தது. அந்த இந்தியன் கரன்சிக்கு முன்னால அந்த ருபீஸ் அப்படிங்கக்கூடிய அந்த சிம்பிளை உருவாக்கி கொடுத்தது ஒரு தமிழன் தான். அதுல நம்ம பெருமைப்பட்டுக்கணும். என்னைக்கு சுந்தர் பிச்சை வந்து கூகுள் சிஓ ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழன் உலகம் பூரா வந்து பெருமைப்படக்கூடிய விஷயத்துல வந்தான். அந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு யோசனை பண்ண இந்த மூலையில உதிச்ச ஒரு தமிழனா இருக்கக்கூடிய சங்கர் சார், ராமலிங்க சாருக்கெல்லாம் இந்த நேரத்துல நான் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஒரு பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன காரணம்னா இது மூளைங்கிறது ஒண்ணு இருந்தாலும் அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுல அவ்வளோ டிராபிக் நிறைய. இப்ப பாருங்க, நிறைய எனக்கு அங்கிருந்து பணம் வரல, வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து ஒரு பேரை சொன்னாங்க, ஒரு பேரை கூட நான் சொல்ல விருப்பப்படல. அந்த மாதிரி உங்களுடைய காலகட்டங்கள்ல வந்து நிறைய அந்த பேர்ல இருக்கிறவங்க உங்க பக்கத்துல வந்துகிட்டே இருப்பாங்க, உங்களை கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதை தாண்டி போகக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஒருத்தர்ட்ட இருந்து பணம் வரலங்கிறத நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறோம், 2 நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து பணம் வரல அப்படின்னு.
அப்போ இந்த நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம், 2 நாள் வந்து எனக்கு பணம் வரல, ஆனா எனக்கு காமிக்குது, போன் எடுக்க மாட்டேன்றாரு, கேட்டா எனக்கு தெரியாம பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல 2 நாள் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சின்னதா மாத்தி அந்த 2 நாள் முன்னால பண்ணிருக்கேன். 2 நாளா நீங்க அவருக்கு ஐடி போட்டதுக்கு முன்னக்கூட்டி 2 நாளைக்கு முன்னாலே ஐடி போட்ட ஒரு நாள்ல ஐடி போட்ட ஒரு மணி நேரத்துல ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத நினைக்காம 2 நாளைக்கு முன்னாலே அவர்கிட்ட பேசுறீங்க. யாரோ பின் வாங்கி லாகின் பண்ண போறீங்களோ, நான் உங்களை இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வாய்ப்புல உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லி கொடுத்ததுதான். அதுல ஏதோ ஒரு விஷயம் அவ்வளவுதான். ஹெல்மெட் போட்டா ஆக்சிடென்ட் ஆகாது, ஆக்சிடென்ட் ஆனா உங்களுக்கு வந்து விபத்துல பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாதுங்கிறதுக்கு தான் ஹெல்மெட் போட்டு போற சொல்றோம். அப்போ இந்த ஹெல்மெட்டுங்கிறது தான் வந்து அதாவது அவருக்கு பிரீஃபிங் பண்றது முதல்லயே. இந்த உலகம் பெருசு, நீங்க அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணுங்க. 1000 ரூபாய் இருக்கிறவர் மட்டுமே இந்த பிசினஸ்ல இல்ல, இந்த முழுமையா அந்த பிசினஸ் புரிஞ்சிருக்க வந்தாங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். வந்துட்டு இது தடதுன்னு வர்றவங்க நேரத்தெல்லாம் ஒருத்தர் அனுப்பும் போது அவர் வந்து சார் ஒரு இன்னொரு 7 மினிட்ஸ் தான் சார் இருக்கு, இப்போ சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிரும், நான் உங்களுக்கு அனுப்புறேன், அப்ரூவல் கொடுங்க சார். 7:55 இல்ல சார் நான் ஜூமுக்கு போகணும் அப்படின்ற, இல்ல சார் நான் அனுப்புறேன் சார் ப்ளீஸ் சார். 7:55 சார் செந்தில்குமார் சார் ஒருத்தர் அனுப்புறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன, அது எனக்கு அனுப்பணுங்கிறது வந்து அவங்க ரொம்ப முக்கியமா தெரியுது. யாருக்கு நீங்க அனுப்புறதுக்கு வேகமா இருக்கிறீங்களோ உங்களுடைய ஐடி வந்து ரொம்ப வேகமாக ரீபர்த்துக்கும் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கும். இந்த பணம் அனுப்புறது வந்து உரம் மாதிரி, நீங்க உங்களுடைய ஐடிங்கிறது செடி மாதிரி. அந்த செடி வந்து நிறைய வளர்ச்சி வேகமாக வளரணும்னா அதுக்கு உரம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க யாருக்கு எவ்வளவு வேகமா நீங்க அனுப்புறீங்களோ, அவர் அப்ரூவல் அவர்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அப்ரூவல் வாங்கக்கூடிய அளவுல இங்க நினைச்சுக்கிறீங்க யாரோ ஒருத்தர் ஒரு ஐடி வந்து அவரு அறியாமையினால் பண்ணிட்டாருன்னா, இங்க யாரோ ஒருத்தர் அறியாமல் பண்ண ஐடி உங்ககிட்ட வந்து நிற்கும். உங்களுடைய ஐடி அப்ரூவ் பண்ண முடியாம அவர் அனுப்பாம நீங்க அப்ரூவல் கொடுக்காம அது டிலே ஆகும்போது உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். சோ பணம் அனுப்புறது வந்து உரம், நீங்க வாங்குறது முக்கியம் இல்லை. நீங்க வாங்குற பணத்தை நீங்க வேல்யூ பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த பணம் வந்து உங்க பணமா இருந்தா ப்ராஃபிட்டா இருந்தா எடுத்து கொண்டு போய் நீங்க செலவு பண்ண போறீங்க. செலவு பண்ற பணம் எப்போ வந்தா என்ன உங்களுக்கு கவலை இல்லை, ஆனா நீங்க அனுப்புற பணம் ரொம்ப வேகமா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு தமிழனா இருந்து பண்றது. இன்னைக்கு அடுத்த வெர்ஷன் 2 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட வந்து அது ஓரலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அது இந்த நேரத்துல அதை பத்தி எதுவும் வெளியிட வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு என்னால அதை சொல்ல முடியல. ஆனா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. அது நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். இதை எடுத்துட்டு போறது வந்து இந்த டிரைவர் சீட்ல இருந்து வண்டியை ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிறைய காழ்ப்புணர்ச்சிகள், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்கள், நிறைய புறங்குறுதல் நிறைய ஆகிட்டாங்க. என்னங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த ப்ராஜெக்டோட ஒருத்தர் உருவாக்கம் அங்க நடந்துகிட்டு இருக்க நேரத்தை இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோங்கிற அந்த கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. 12 மெம்பர்ஸ் இமிடியேட்டா 12 பேரை நீங்க ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க தான் இங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறோம், அங்க எந்த அளவுல உள்ள அங்க நடந்துட்டு இருக்க ஒர்க்கு. அப்ப அந்த ஒர்க் நடக்கும்போது இது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? இன்னைக்கு 148 பேர் காலையில் அதிகாலையில இருக்கிறோம், ராத்திரில 350 பேர் இருக்கிறோம். ஆனா இன்னொரு விஷயம் இதுல இது முடிச்சுட்டு அது நான் அந்த இடத்துக்கு வரேன். இப்போ அங்க எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டோட விஷயத்த ஓரலா சின்ன லைன்ல சொல்லிட்டு இருக்காங்க. வெர்ஷன் 2 வேற பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும் போதே உங்களுக்கு இப்ப வந்துட்டு கூட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 11 மணிக்கு வந்து வாங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்ல, இங்க எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் நடந்திருக்கு, இது எல்லாமே ட்ரையல் நடந்திருக்கு. இந்த INR மூலமாக இப்படி பண்ணது விஷயம் வந்து இது வந்து ட்ரையல். இப்போ இதெல்லாம் எப்படி இதை எரேஸ் பண்ணி வெர்ஷன் 2ல வேற மாதிரி உலகம் பூரா எடுத்து போகக்கூடிய விஷயம், அதுல லாங்குவேஜ் இஷ்யூஸ் அது எதுவுமே இல்லாத அளவுல கொண்டு வர மாதிரி விஷயத்த அங்க பண்ணும்போதுதான் இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 12 பேரை ரொம்ப முக்கியமா பண்ணி 12 டைரக்டர் கொடுக்குறவங்க பூரா தனியா எடுக்கிறாங்க. அப்படியே அப்போ இந்த பொறுப்பு அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க எந்த ரோல்ல இருப்பான்னு பாருங்க, எந்த இடத்துல அவங்க எல்லாம் இருப்பாங்க பாருங்க. அப்ப இந்த 12 பேருன்னு சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப முக்கியத்துவமா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள வரிசையில யாரெல்லாம் இப்ப சம்திங் ஒரு எவ்வளவு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுல இப்ப நீங்க அடுத்தடுத்து யாரெல்லாம் அதுக்குள்ள போறீங்கிறதையும் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு, அப்புறம் நியர்லி 3000 ஐடிஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்கிறத பெருமையா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து இந்த 12 ரெஃபரல் கொடுக்கறத தாண்டி உங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கணும்னா நீங்க வந்து எங்க கூட காலையில ஜூம்ல அட்டன் பண்றதோ ராத்திரியில வந்து 353 நீங்க அட்டன் பண்றதோ முக்கியம் இல்லை.
நாங்களாம் இந்த லைவ் மீட்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிசிக்கல் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 350 பேர்லாம் ஒரு ஹால்ல இருக்கிறத கற்பனை பண்ணி பார்த்தாலே அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். ஆனா அந்த நேரத்தில் நாங்கெல்லாம் என்ன பண்ண உட்கார இடம் இல்லைன்னா நாங்க முன்னாலே சீட்டு போட்டு பிடிச்சிட்டு நான் கூட்டு இந்த கெஸ்ட் அதுல உட்கார வச்சு நாங்களாம் வெளியே நிற்போம். அந்த மாதிரி இங்க 1000 பேர் ஃபில் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளே போன் பண்ணி சார் நீங்க கொஞ்சம் வெளியே வந்துருங்க, வெளியில கியூ இருக்குள்ளன்னு சொல்லக்கூடிய அளவுல 3000 பேர் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய 350 பேரும் ஆளுக்கு ஒரு 10 பேரும் 5 பேரும் 3 பேரும் எத்தனை பேரை நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ராத்திரி ஜூம்ல நீங்க வந்து இருக்கிறது வந்து அது உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்காது. உங்கள் சார்பாக எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, இங்க உங்க சார்பாக எத்தனை பேர் உங்களுடைய நேம டைப் பண்ணி கூட வரலாம், அது இன்னும் பெருமையா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்ப சுப்பிரமணியன் ஒருத்தர் வர்றாரு, என் கூட ராம்குமார் ஒருத்தர் ராம்குமார் சிஎஸ், ராஜேந்திரன் சிஎஸ், அப்படி போட்டு கூட நீங்க கூட வரலாம். அதுல உங்களுக்கு ஒரு தனியா ஒரு மேதாவித்தனம் தெரியும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். இன்னைக்கு அவர் 8 பேரை பண்ணாரு, நாளைக்கு 10 பேரை நான் கூட்டு வந்த மாதிரி விஷயம் இருக்கும். எப்படி நீங்க அதை கூட்டு வர்றீங்களோ அப்ப உங்களோட அணி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கும். இங்க நீங்க வர்றது முக்கியம் இல்ல, உங்களை அணியை சார்ந்தவங்களை புதிய நண்பர்களை இங்க கூட்டு வந்து இந்த ஜூம் பார்க்க வச்சுட்டு முதல்ல ஜூம் பார்க்க வைங்க. பார்த்துட்டு புதிய ஆட்களுக்காக மட்டுமே பேசக்கூடிய பேச்சா தான் இருக்கும். அந்த பிஓபில வந்து அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போன் பண்ணி உங்க லீடர்கிட்ட கான்ஃபரன்ஸ் எடுங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இதை பத்தி தெளிவா பண்ணுங்க. பண்ணி முடிச்ச பிறகு நாளை காலையில நல்ல நேரம் 9 to 9 பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேளுங்க. கேட்டு முடிச்ச பிறகு அது உங்க டாப் லைன் உங்க அப்ளைன் நீங்க அவர் எல்லாம் கான்ஃபரன்ஸ் எடுத்து அப்பவே பின்வாங்கி ஐடி போட்டு உடனே ஆக்டிவேட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. முடிஞ்சா வாய்ப்புகள் இருந்தா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மேல ராமலிங்க சார் மாதிரி ஆட்கள் உங்களுக்கு கான்டாக்ட்ல இருந்தா சார் இவர் நம்ம ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்காரு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வைங்க. அவருக்கு எப்படி பண்ணணுங்கிறத நீங்க எப்படி சொல்லி கொடுக்கீங்களோ அது அவங்களுக்கு அடுத்தடுத்து வரும்போது உங்களுடைய அணி மிகப்பெரிய வேகத்துல வளர்றதை தாண்டி என்ன நடக்கும்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் இந்த நிறைய இடையில வந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் காணாம போயிடும். அதுக்கெல்லாம் தெரியவே செய்யாது. ஐயோ நம்ம அங்க இருந்துட்டு திருப்பி வந்து பேசுவாங்க, நான் ஏதாவது நினைச்சேன், நான் 10ல் 11 நினைச்சேன், இந்த ப்ராஜெக்ட் அப்படி இல்ல, நீங்க இதுலதான் எடுத்துட்டு போறீங்கன்னு நினைச்சேன், நிறைய ஹெல்பிங் கான்செப்ட் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இது வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, இங்க நம்மள கிரவுண்ட் ஒர்க் இதை பொட்டன்ஷியலை ரெடி பண்றதுக்காக வெளியில தேடல. நார்த் இந்தியால நான் ஒரு ஐடி போட்டு நார்த் இந்தியா ரெடி பண்ண போறேங்கிறது தேடல, இங்க இருக்கக்கூடிய நம்மகிட்டே வைரம் எதுங்கிறத தேடுறோம். அப்ப இந்த 12 பேரை ரெஃபர் பண்ற பூரா வைரமா மாறுறாங்க. அவங்க எல்லாம் முதல் வரிசையில போய் நிக்கிறாங்க. அப்ப முதல் வருஷங்கிறது 12 பேருக்கா 100 பேருக்கா 50 பேருக்காங்களே, யாரெல்லாம் அங்க இருக்காங்களோ அவங்கதான். அப்போ இது உடனடியா உங்ககிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணும்போது இப்ப எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஐடி போட்ட உடனே இவ்வளவு வந்துச்சு போச்சுன்னு எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்களோ அத மாதிரி உங்களுக்கு பணமலைங்கிறது வந்து இங்க 100 ரூபான்னு சொல்லுவீங்க, அங்க $90 சொல்லுவாங்க. வெறும் $90 தான். $4 போயிட்டு அடையாறு ஆனந்த மலை சாப்பிட்டோன்னு ரொம்ப சாதாரண சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபாரின் கல்ச்சருக்கும் வெளிநாட்டு கரன்சியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிரியேட்டர்ஸ்ங்கிறதுல இந்த நேரத்தை பெருமையா சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன், தமிழனா இருக்க பெருமைப்படுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ பாபு சார். சூப்பர். எஸ் சார். பாபு சார், ஒரு சிறந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நேத்து நைட்டு கனவுல சார் கண்ணதாசனுக்கும் நம்ம சிஎஸ்ஆருக்கும் சரியான சண்டை. ஏன்னா ரூம் போட்டு 2 பேரும் டிஸ்கஷன் பண்றாங்களாம். என்னன்னு கேட்டா எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுத போறேன் வாங்கன்னு சுப்பிரமணியன் சாரை கூப்பிடுறாரு. உக்காந்தாங்க, டீ சாப்பிட்டாங்க, அப்புறம் எழுதுனாங்க. அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அந்த பாட்டு. அதுல உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அப்படின்னு இவர் சொல்ல, யாரு கண்ணதாசன் சொல்ல, உடனே நம்ம சிஎஸ் என்ன சொல்றாரு, இது மடமைன்னாரு. சரியான கோவம் வந்துருச்சு இவருக்கு கண்ணதாசனுக்கு. என்ன நான் சொல்லுவது மடமையா, பிபிஎன் சொல்லியான்னா கடமைன்னு சொல்லிட்டு இருக்கிற. பிபிஎல் இப்ப இந்த காலத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதுதான் ஐயா. உனக்கு நான் முன்னே போயிட்டு நான் இல்லைங்க கடந்து அவசரப்பட்டு இருக்கேன். எந்த டெக்னாலஜிலாம் இருந்தா நேரம் பேச்சா பேசிட்டு போயிட்டு நான் எனக்கு பேச்சும் மூச்சும் பயிற்சியும் எல்லாமே பிபிஏவா மாறி போயிருக்குது. மக்கள் தான் நமக்கு முக்கியம், ஜனம் தான் நமக்கு முக்கியம், தனம் தான் நமக்கு முக்கியம்னு அழகா ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியில நம்ம கண்ணதாசனே ஒரு ஐடி போட்டார் தலைவர். எனக்கு அவர் மேல சரியான வைத்தறிச்சல். ஆஹா, தலைவர் போய் கண்ணதாசன் ஆக்கிட்டே ஐடி போட்டாரு, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு. இந்த கனவு நிஜமா நிழலா அப்படின்னா இது ஒரு கற்பனை கதை தான். நம்ம உள்ளத்துல இருக்கிற ஊர்ல கடமை நமக்கு என்னன்னா பிபிஏ, பீப்புள் டு பீப்புள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம
கற்பனையாக இல்லாமல் ஒரு வீடியோவா பாருங்க. உள்ளம் என்ற ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அது என்னன்னா, மக்களுக்கு வெற்றி தேவை. வெற்றி வேண்டுமா, போட்டு பாருடா. எதிர் நீச்சலும் இல்லை, புதிர் நீச்சலும் இல்லை. பிபிஏ கொடுத்துருங்க. கொடை வள்ளலா வாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல பணம் வரும். நன்றி. சாரி சிஎஸ் சார், இனிமேல் போய் கண்ணதாசன்லாம் சண்டை போட்டு ஐடி வாங்கக்கூடாது தலைவரை. தேங்க்யூ 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 சார். எக்ஸலன்ட். வெல்கம் சார். நம்ம வந்து 6:25 ஆயிடுச்சு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ சீக்கிரமா வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நீங்க உங்களுடைய ஸ்பீச் வந்து முடிங்க. இனிமே யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 11:30 ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு விடிகாலம். இன்னிலிருந்து நம்ம வந்து புதுசா வந்து பிறக்க போறோம். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் முத்துக்குட்டி சார். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம் சார். ஏன்னா இடையில ஃபர்ஸ்ட் பேசும்போது கட் ஆயிடுச்சு சார். வந்துட்டு எல்லாருமே அதை தான் விரும்புறாங்க. எது எப்படின்னா, நம்ம ஐடி போடும்போது அவங்களுக்கு நல்ல பயிற்சிகளை சொல்லி கொடுத்து ஐடி போடணும் தான் எல்லாரும் விரும்புறாங்க. அதை தான் செய்யறாங்க. இருந்தாலும் சிலவங்க இன்னும் சரியா புரியாம இருக்காங்க சார். நேற்று ஒரு 7:20க்கு ஒரு ஐடி போட்டேன் சார். அவருக்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ணி பேசணும் சார். உடனே அப்ரூவல் கொடுத்துட்றேன் சார் என்னாரு. 8 மணி ஆச்சு, அது வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கல. ஸோ என்ன, அவருக்கு உண்மையிலே தெரியலையா எப்படி அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலையான்னு தெரியல. ஸோ அதை வந்துட்டு நம்ம டவுன்லைன்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவுபடுத்தி இது பண்ணீங்கன்னா அந்த தடையெல்லாம் போகும் சார். ஏன்னா 1 செகண்ட்லேயே முடியக்கூடிய இது அப்ரூவல் வந்துட்டு ஒரு 40 நிமிஷமா அப்ரூவல் அவர்கிட்ட இருந்து வரவே இல்லை. 8 மணிக்குள்ள வந்துடும் பார்த்தோம்னா திருப்பி கால் பண்ணோம். பட் அவர் ரெஸ்பான்ஸ் இல்லை. பேசிட்டு தான் ஐடி போட்டேன் சார், ஆனால் அது வரல. ஸோ அதனால டவுன்லைனில் உள்ளவங்களுக்கு நல்லா கொஞ்சம் எஜுகேட் பண்ணி இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நானாக வந்துட்டு அவங்கவுங்க மொபைல்லே போய் இது பண்ணி ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்து எப்படி பண்ணணும் என்னோட மொபைலை வச்சு ஆப்ஷனை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணால் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அதே மாதிரி யாருக்கும் வந்து பாஸ்வேர்டு எல்லாம் ஈஸியாக வந்து கொடுத்துடாதீங்க. தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களால் இது பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வெல்கம் மிஸ்டர் பாக்கியராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். இந்த பிரபஞ்சம் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. உண்மையிலே அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்துக்காக ஒர்க் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த கடந்த 4ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் எப்படி ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு 4-5 நாளாக ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்டாக சென்ட் ரிசீவ் வந்துட்டு இருக்கு. என்னோட டீம்ல இன்னைக்கு பேசின உஷாராணி மேடமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நான் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நான் முதல்ல எப்படி ஐடி நான் எப்படி ஜாயின் பண்ணேன், அடுத்த செகண்டே என் டீம்ல இருக்க எல்லாருக்கும் பிராட்காஸ்ட்ல சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க ஐடி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உடனே சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் நான் எப்படி 1000 ரூபாய் சென்ட் பண்ணேன் அப்படின்றத அப்பயே சொல்லி கொடுத்தேன். நான் பண்ணின அடுத்த செகண்ட் அவங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணேன். அப்புறம் எனக்கு 2000 ரூபாய் வந்துச்சு அப்படின்றத அவங்களுக்கு போட்டேன், இப்படி ரிசீவ்டு வரும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னோட அப்பப்ப அந்த ஒரு 10 நிமிஷம் கேப் தான் இருக்கும். எனக்கு என்ன நடந்திருக்கோ அதை உடனே. அப்புறம் ரீபெர்த்ன்றது எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்தேன். எல்லாருமே ரீபெர்த் பார்த்தாங்க. உண்மையில எல்லாருக்குமே ரீபெர்த் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஐடிக்கு மட்டும் தான் ரீபெர்த் ஆக வேண்டியிருக்கு. ஆயிரும், நாளைக்கு உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். பர்ஃபெக்டா நடந்திருக்குன்றதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம சட்டம் சிஸ்டம் தன் கடமையை செய்யும் சொல்லுவாங்க இல்லையா, அது பர்ஃபெக்டா கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நிறைய ஹெல்பிங் கான்செப்ட்ல டிரான்ஸ்பரண்ட் இருக்குமா அப்படின்னா 100% இருக்காது. இதுதான் உண்மை. எனக்கு ரொம்ப ஒரு வாரமா வந்து இந்த இப்ப 4-5 நாளா சிஸ்டம் ஆஃப் ஆகாம போயிட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆஃப் ஆகும்போது ஒரு எரர் வந்துச்சு, அப்புறம் ஆன் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ண உடனே எரர் வந்துச்சு. இந்த 3 நாளா நாங்களே பேசி ஐடி ஆக்டிவேட் பண்ணாதவங்களுக்கு கூட வேற டீம் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 தடவை கால் பண்ணி 1 ஹவருக்கு ஒரு தடவை. நேரத்தெல்லாம் சையத்னு ஒரு நண்பர் ஒரு 3 நாளா போன் எடுக்கல. ஆனா அவருக்கு அவர் வந்து டொனேட் பண்ண வேண்டியது நான் ரெஃபர் பண்ண ஒரு லீடரு. அதனால அவர் 10 டைரக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. டெய்லி 2-3 கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட லைன் போகாம நின்றுட்டு இருக்கு. அப்ப அவர் 3 நாளா ஃபாலோ பண்ணதுல அவர் நேற்று ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. சிஸ்டத்துல அட்மின்கெல்லாம் சொல்லிட்டோம், சார் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. விடல.
ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குமே அப்படின்னு. அப்ப உண்மையிலேயே வந்து நம்ம இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததை நம்ம டீம் ஃபாலோ பண்றாங்க. நிச்சயமா இப்ப ஒரு 4-5 நாளா ஒர்க் ரொம்ப எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றது உண்மை. அப்ப நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா நம்ம ஒர்க் ஈஸி. சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிடணும். அவங்களுக்கு தெரிய விடாம பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு வேலை கூடும். இந்த சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு கத்து கொடுங்க, உண்மையில ஜெயிச்சிடலாம். அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். கண்டிப்பா உங்களுடைய எக்ஸலன்ட் சார். பாக்யராஜ் சார். சார் நீங்க டீச்சர்ஸ் குரூப்ல இருக்கீங்கல்ல? இருக்கேன் சார். அப்போ அதுதான் சார், இப்போ டீச்சர்ஸ் குரூப்பும் வந்துட்டு எல்லாருக்கும் அந்த கத்து கொடுக்கறது இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் குரூப்பை வந்து இன்னும் நம்ம குவாலிட்டியா நம்ம வந்து மாற்றி ஸோ பீப்புளுக்கு வந்து அதை ஹெல்பிங் இதுல வந்து அந்த டீச்சர்ஸ் குரூப்ல இருந்து கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு 11:30 ஜூம் மீட்டிங் நம்ம பாபு சார் ஒரே நிமிஷம். எஸ் சார். எஸ் சார். வாழ்த்துக்கள் பாக்யராஜ் சார். உண்மையிலே நீங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சொல்லத்தான் தான் வச்சேன். நீங்க உங்களுக்கு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் நான் இங்க இந்த கிரியேட்டிவ் டீம் சார்பாக நான் கூட சொல்றேன். இன்னைக்கு 11 செஷனோ இல்ல 11 செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அது அஜெண்டா என்ன பண்ணிருக்காங்கிறது எனக்கு இன்னும் அப்டேட் ஆகல. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா இதோட நீங்க வந்து உங்களுடைய ஸ்கிரீன் ஷேரிங்ல ஹவு டு எப்படி பின்வாங்கிறது, எப்படி லாகின் பண்றது, எப்படி ரீபத்துக்கிற ஒரு ட்ரெயினப்பையா நீங்க நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க மறுபடியும் உங்களுக்கு பாபு சார் போன் பண்ணாரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா முதல்ல வந்து எரரை கிளியர் பண்றதுக்கு முன்னக்கூட்டி எதனால எரர் வந்துச்சு இப்படி பண்ணியிருந்தா வராதுங்கிறதுக்கு வந்து ஒரு 11 இருந்து ஒரு 11:15 வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாக்யராஜோட செஷனா இருந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாதனாலதான் நம்மளுக்கு பண்ணலையோங்கிற மாதிரி சில பேருக்கு அதுல கேள்வியை முன்னாலே இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்டு சரி பண்ணிக்கலாம்ங்கிறது என்னோட சஜஷன். அதை நீங்க பாபு சார் ராமன் சார் அதை டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ. எனிவே வாழ்த்துக்கள் பாக்யராஜ் சார். நன்றி சார். தேங்க்யூ. சுரேஷ் குமார் அருப்புக்கோட்டை, ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம் சார். ராமலிங்கம் சார், பாபு சார், சங்கர் சார், அனைவருக்கும் உற்சாகமான வாழ்த்துக்கள். சிஸ்டம் நல்லா போயிட்டு இருக்கு. என்னுடைய டீமும் நல்லா போயிட்டு இருக்கு. என்னுடைய டீம்ல 2 பேர் 12 ஐடியை முடிச்சு உள்ள வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பாக்யராஜ் சார் நல்ல பெஸ்ட் ட்ரைனர். அதாவது மோட்டிவேஷனும் நல்லா பேசுவாரு, ட்ரைனிங் நல்லா கொடுப்பாரு. அவருக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லி கொடுத்தா இன்னும் ஒரு 100 என்ட்ரி எடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. டீம் வச்சிருக்காரு, நல்லா செயல்படுவார். பாக்யராஜ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். 1 minute. சி சுப்பிரமணியன் சார், உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் மாத்தி இருக்கு. நீங்க ராமலிங்கம் சாருக்கு வந்து ஓகே எனக்கு மாறிடுச்சு. தேங்க்யூ. 1 minute. எஸ் சார். தேங்க்யூ சுரேஷ் குமார் சார். தேங்க்யூ. செல்வகுமார் குன்னூர், சார் மீண்டும் வர நேற்று ஒரு 5 ஐடி சார். அந்த 5 ஐடியுமே ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாம் நம்ம சொன்னால் செய்வாங்க. நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, பின்னு வாங்குறது எல்லாம் மட்டும் நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க சொல்லி அவங்களே வந்து பின்னு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவங்களே வந்து கற்றுக்கிட்டு அவங்களே ஐடி போட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டார். அவங்க மூலியமாக மறுபடியும் ஒரு 5 ஐடி போட்டார். அதையும் கற்றுக் கொடுத்தேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுத்து ஐடி போட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லீடர்ஸ் யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற இஷ்யூ வரா சார். அதுதான் வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இதுதான் சார், இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்றோம். தேங்க்யூ. சுரேஷ் சார், ப்ளீஸ் வெல்கம். சுரேஷ். ₹1000 2 பேர்கிட்ட இருந்து 2000 வருது இல்லையா? அதுல நீங்க 750 சென்ட் பண்ணும்போது அந்த 500 உங்ககிட்டயே ஹோல்ட் ஆகும். அதுதான் நீங்க உங்களுடைய ப்ராஃபிட். அந்த ₹1000 ரிசீவ் ஆச்சா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ₹6000 வரணும் சார் செகண்ட் லெவலு. 1500. ஆமா, 4 பேர்கிட்ட இருந்து வரணும். ஆமா சார், ₹5500 வந்துச்சு சார். அது வரையும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ரீபர்த் பண்ணிட்டேன், அப்டேட் சார். ஓகே சார், புரிஞ்சுது.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம 11:30 ப்ரோக்ராம்ல வந்துட்டு அதுக்குண்டான எல்லா எரர்ஸ் இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். இன்னில இருந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ அதுதான் விஷயம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிட்ட வந்துட்டோம் நம்ம. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அருள் லேண்டுங்களா? நீங்க அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். அருளானந்தனா என்ன பேரு? ஃபுல் பேர் என்ன? ஓகே, சண்முகராஜ் சார் ப்ளீஸ் வெல்கம். சார் வணக்கம் சார். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ. சார் வணக்கம், சண்முகராஜ் பேசுறேன் சார். சார் நான் நேற்று உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். நேற்று ஒரு ஐடி போட்டோம். அது வந்து அந்த ஐடி வந்து பாதியிலே நின்றுச்சு. அதாவது யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில்ஸ் காட்டல. உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். ஆமா, அது ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குமே. அது மேபி இன்னைக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு தான் என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. அது கொஞ்சம் செக் பண்ணீங்க. ஓகே சார், ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி. ஓகே சார், அப்படி ஆகலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாத்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார், சங்கர் சார் இருக்காரு. அவரு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது சாரா? சங்கர் சார் ஹேண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கா? வெல்கம் சங்கர் சார். எஸ் சார். ஓகே, எஸ் சார், கோர்ஸ்ல தான் இருக்கீங்க. குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்றது வந்து எல்லாம் ஒண்ணுதான். அதனுடைய வசூலும் ஒண்ணுதான், கேரக்டரும் ஒண்ணுதான், டைரக்டரும் ஒண்ணுதான், நடிக்கிறவங்களும் ஒண்ணுதான், உள்ள இருக்கிறவங்களும் ஒண்ணுதான். ஸ்கிரீன் பிளே மட்டும் வேற. அவ்வளவுதான் விஷயம். எப்படி ஸ்பீடு கேஷ் வந்து மணிரத்னம் படம் மாதிரி இருக்கும், அதுவும் வசூல் தான். ஆனா அங்கங்க இக்க வச்சு அழகா முடியும் போது ஒரு சுமூகமான முடிவா இருக்கும். வெர்ஷன் 2 வந்து ஹரி படம் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் ஸ்பீடு தான், அங்க இக்கே கிடையாது. டயலாக்லாம் அதிரடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெர்ஷன் தான் அது. ஆனா இதே மாதிரி கான்செப்டா இல்ல, அது சஸ்பென்ஸ். அது போக போக புரியும். எதுக்காக இந்த வெர்ஷன் 2 அப்படின்றத இப்ப நான் தெளிவுபடுத்துறோம். சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது 1,00,000 ஐடி கொண்டு வரணும் சார். 1,00,000 ஐடி கொண்டு வரணும், எவ்வளவு லீடர், எவ்வளவு ஐடி, எவ்வளவு நேரத்துல, எவ்வளவு நாட்களை கொண்டு வந்தா என்னைக்கு 1,00,000 ஐடி வரும், என்னைக்கு வந்து 60% ரீபர்த் வந்து ஃபுல்லா ரவுண்ட் இருக்கும், கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு. சார், எந்த ஒரு கான்செப்டும் லீடர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. லீடர்களால் தான் நடத்தப்படும். ஆனா சிஸ்டமும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா இங்க 1,00,000 ஐடி அவங்க கொண்டு வரத்துக்கு 2 வருடங்கள் ஆகலாம், 1.5 வருடங்கள் ஆகலாம், 1 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா அதுக்கு ஈக்குவலா சிஸ்டமும் லீடரா மாறி ஐடிஸை கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரணும்னா இங்க ஒரு 1000 பேரு 12 ஐடிய போட்டு வர்றவங்களுக்கு ஒரு முன்னுரிமையா இந்த ஜூனியர் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும்னா இங்க கண்டிப்பா 1000 பேர் 12 ஐடியை உருவாக்கி அங்க வந்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்பீடு கேஷ்ல 12,000 ஐடி விடும். இந்த 12,000 ஐடி ஒரே மாசத்துல வரும் சார். ஏற்கனவே ஒரு 3,000 இண்டிவிஜுவலா ஒரு ஐடி ஒரு 5,000, ஆவரேஜா ஒரு 20,000 ஐடி வரும். அப்ப இந்த 12,000 ஐடியை உருவாக்குற அந்த 1000 பேர் வெர்ஷன் 2ல என்ன பண்றாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கும் சீனியாரிட்டிலாம் கிடையாது. பார்க்கும்போது இங்க ஸ்பீடு கேஷ்ல இருக்கிற ஒவ்வொருவரும் 12 ஐடி முடிச்சு இன்னொரு 12,000 ஐடியை 20 நாட்களை முடிப்பாங்க சார். அப்ப கட்டத்தட்ட ஸ்பீடு கேஷ்ல 25,000 ஐடி வந்துடும். அப்ப 4 மாசத்துல இல்ல 5 மாசத்துல வெர்ஷன் 2 ஆரம்பிச்ச 4 மாசம் 5 மாசத்துல இங்க ஸ்பீடு கேஷ்ல 1,00,000 ஐடி வருவது உறுதி சார். அப்ப நம்ம வெர்ஷன் 2 ஸ்டார்ட் பண்ணணும் இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள்ள அப்படின்னு நான் சொல்லும்போது உடனே சாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, பிளானை போட டிசைன் பண்ணுங்க, அந்த பிளான் ஓகேனா நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அவரு என்ன நான் என்ன பிளான் பண்ணல உடனே ராமலிங்க சார்லாம் ஓகேலாம் சொல்ல மாட்டார். அது அவர் மனசுல ஒரு ஸ்பார்க் வரும். சில பிளான் நான் சொல்லும்போது ஒரு ஸ்பார்க் வராது, இது வேண்டாம் சார் அப்படின்னு வரும். இது நான் பூஜையை போட்டோம் நடந்துகிட்டு இருக்கு சார்.
பேமெண்ட் கூட கால்வாசி தான் கொடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ராமலிங்க சார் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அவரோட காசு வர வர அந்த அவருக்கு மேல இருக்க டாப் ஐடியில் இருக்கிற காசுலாம் 10,000 ரூபாய் யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் வாங்கி அது கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2.5 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கணும். நான் பிளான் டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கும் அந்த பணம் கொடுக்கறதுக்கும் கரெக்டான நேரங்கள் வரும். வந்தவுடனே அவங்க 1.5 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் அவங்க பண்ணுவாங்க. சிங்கப்பூர் குரூப் அவங்க கோயம்புத்தூர்ல பிரான்ச் இருக்கு, சென்னையில பிரான்ச் இருக்கு. அவங்களுக்கு பெரிய குரூப், சாதாரண குரூப்ல நம்ம கொடுக்கல, மிகப்பெரிய குரூப்ல கொடுத்துருக்கோம். கிரிப்டோவா கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் சிரமப்படுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் பீப்புள் டு பீப்புள் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டேன். ஏன்னா எதனாலன்னா யாருமே வந்து லீடர் வந்து அவசரத்துல பண்ற தப்பு. இன்னும் பாருங்க 130 ஐடி இருக்கு இன்ஆக்டிவா. சரி, அதை அடுத்த சப்ஜெக்ட் வரும். நம்ம ஸ்வீட்டா பேசும்போது கசப்பான விஷயத்துக்கு வரக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஐடி வரும். இந்த 1 லட்சம் ஐடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தன்னுடைய கடன் அடைச்சிருக்கும். ஒரு 200 பேர் கார் வாங்கியிருப்பாங்க. ஒரு 5000 பேர் 10 லட்சம் கேஷ் வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் ஒரு 1000 கிட்ட சேலரி பண்ணிருப்பாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 1 லட்சம் ஐடியில எந்த கான்செப்ட்லையும் இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. அப்ப அந்த 1 லட்சம்ன்றது 5 லட்சம் ஐடியா ஈஸியா மாறிடும். இங்க வெர்ஷன் 2ல 1 லட்சம் ஆயிடும். இங்க 5 லட்சம் ஸ்பீட் கேஷ்ல போகும்போது வெர்ஷன் 2ல 1 லட்சம் ஆயிடும். யார் சார்? வெளியெல்லாம் இல்ல, ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறது தான். அங்க ஸ்பீடு கேஷும் ஓடிட்டு இருக்கோம், வெர்ஷன் 2வும் ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஏன் சார் வெளில போய் மத்தவங்களை போயிட்டு நம்ம போயிட்டு ஐடி பண்ணுவோம்? சொல்ல நான் எல்லா கான்செப்டும் பண்ணுவோம் சார். அது என்ன சொல்ல, ஸ்பீட் கேஷ்ல இருந்துட்டு அந்த வார்த்தை வரலாமா தெரியல. அதுக்கு இன்னும் போக போக அது புரியும். இது ஒரு குடும்பமா மாறணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க இருக்கணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரணும். பிரச்சனை மீன்ஸ் இது இல்ல, ஒரு விஷயத்த சால்வ் பண்ற விஷயத்துல அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது குடும்பமா இருக்கும். குடும்பமா இருந்தா இப்ப இந்த வெர்ஷன் 2 ஸ்கூல் பண்றதுக்கு அடுத்த 3வது ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு. அது எஜுகேஷன் ப்ராஜெக்ட். அங்க 5 லட்சம் ஐடியா கொண்டு வரதுக்கு எஜுகேஷன் ப்ராஜெக்ட். ஒரு சாமானியன் கூட தான் புள்ள படிக்கணுன்றதா இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. அது நெட்வொர்க்கே கிடையாது, ஆனா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது ப்ராஜெக்ட். அது என்னோட சின்ன வயசுல இருந்து கனவு. அது அந்த கனவு நிறைவேறும் நாள் இன்னும் 1 வருஷத்துல அது நடக்க போகுது. 3வது ப்ராஜெக்ட். அதோட ப்ராஜெக்ட் க்ளோஸ். 3 ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட் தனித்தனி கிடையாது. யாரோ ஒரு தனிநபர் சம்பாதிப்பதுல தனித்தனி கிடையாது. இப்ப புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க. இதுல 12 முடிச்சவங்க 1000 பேர் தான் வெர்ஷன் 2க்கு இருக்காங்க. அப்ப பாத்துங்க, இந்த இதுல வந்து அவர் பேரை சொல்லக்கூடாது அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. என்னால முடியல. ராமலிங்க சாருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகும். இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலே ஒவ்வொரு வழியும் வெற்றி பாதையா தான் இருக்கணும். நம்ம செல்லக்கூடிய பாதை வெற்றி பாதையா இருக்கும். முட்கள் இருக்கலாம், முள்ளு இருந்தா தோல்வி அடைவும் கிடையாது. முள்ள எடுத்து போயிட்டே இருக்கும். ஸ்பீட் கேஷ்ல முள்ளு இருக்கு, வெர்ஷன் 2ல முள்ளு இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு அப்கிரேடா நம்ம போய்கிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருமே வெர்ஷன் 2க்கு ரெடி ஆகுங்க. 12 ஐடியா கொடுங்க. அடுத்தது யாரெல்லாம் ஸ்பீடு கேஷ்ல 50 ஐடி முடிக்கிறாங்க, யாரெல்லாம் வெர்ஷன் 2ல 25 ஐடி முடிக்கிறாங்களோ அவங்களாம் ப்ராஜெக்ட் 3க்கு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்டா இருப்பாங்க. இப்படிதான் கொண்டு போவோம் நம்ம. ஸோ இது ஒரு 3 ப்ராஜெக்ட். 3 சந்ததிகளுக்கு நம்ம வந்து பணம் சேர்க்கலாம். இது உறுதி. நம்ம கடன் அடைக்கலாம், கார் வாங்கலாம். எல்லார் கார்லயுமே ஸ்பீடு கேஷ் ஸ்டிக்கர் இருக்கும். அது எவ்வளவு கார் எனக்கு தெரியாது, 1 லட்சம் கார் கூட இருக்கலாம், தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தலாம், நடக்கும். இது நடக்கணும்னா ஒவ்வொரு ஸ்பான்சரும் சரியான ஐடியா போட்டு அதை ஆக்டிவேஷன் பண்ண உடனே அடுத்த ஐடி தயவு செய்து போடும். இன்னும் என்னால முடியல, இன்னும் 130 இன்ஆக்டிவ் ஐடி இருக்கு, செண்டு ஏன் வரலன்ற விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் 10 லெவல், 4 ரிசீவ் லெவல், 3 டிஸ்ட்ரிபியூஷன் லெவல், 3 டொனேஷன் லெவல். இது புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் வந்து சேரேன்னா என் கீழே 10 லெவல் வரணும். ஐடி வர வர ஒவ்வொரு லைனாக ஃபார்ம் ஆகும். 10வது லெவல்ல இருக்கிற ஒரு 1000 ரூபாய் அனுப்பலன்னா மேல அடுத்த லெவல் வந்து 3வது லெவலுக்கு டொனேட் ஆகும். இந்த 3வது லெவல் இருக்கிறது எப்படி அவருக்கு செஞ்சிருப்பாரு? ரிசீவே பண்ணலையே அவரு. 3வது லெவல்ல இருக்கிறது ரிசீவ் பண்ணிட்டாருன்னா 6வது லெவல்ல டொனேட் போகும். 6வது லெவல்ல இருக்கிறதுக்கு ரிசீவ் பண்ணலன்னா அவர்கிட்ட சென்று காட்டாது. அப்ப ஸ்டக் ஆகுது. ஒரு ஐடி எனக்கு 1000 வந்துருச்சு, இன்னொருத்தர் 1000 போடணும், அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு.
அந்த ஸ்ட்ரக்குக்கு நாங்க காரணமா, சிஸ்டம் காரணமா, நம்ம காரணமா? சொல்லுங்க. யாரோ ஒரு ஸ்பான்சர் செய்த தப்பு. இந்த விஷயத்துல எனக்கு பாசிட்டிவ் பிரபு சார், பாக்கியராஜ் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஸ்பான்சர் நேமை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். இப்ப ஸ்பான்சர் நேம் போட்டுருவாங்க, இப்ப லேபிளே வந்துடும். அவங்க உடனே ஸ்பான்சர் அந்த இன்ஆக்டிவ் ஐடியை எடுத்துட்டு உங்க இன்னொரு ஐடியா போடுங்க. இல்ல இன்ஆக்டிவ் ஐடியா வந்து நல்ல நபரா இருந்தா அவர் புரிய வச்சு அவர் ஆக்ட் பண்ண சொல்லுங்க. இந்த 130 லைனும் நிக்குது. இந்த 130 லைனால எவ்வளவு பேருக்கு பணம் போகலன்றது தயவு செஞ்சு ஒவ்வொரு ஸ்பான்சரும் புரிஞ்சுக்கங்க. நீங்க பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு போகல. அப்படி இல்லைன்னா நான் ஸ்பான்சரையும் எடுக்க வேண்டியதான் வரும். எனக்கு தவறா நினைச்சுக்காரு. 130 பேரால 130 × 4 700 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அந்த 700 பேர் தான் எனக்கு முக்கியம், 130 பேர் முக்கியம் இல்ல. தயவு செய்து உங்களுக்கு ஏற்கனவே 24 hours டைம் கொடுத்தேன். சில ஸ்பான்சர் எல்லாம் அலட்சியமா பேசுறீங்க. அவர் போட மாட்டேங்கிறார் சார் அப்படின்னு. அதுக்கு நீங்க தானே சார் பொறுப்பு. இன்னொரு கஸ்டமர் என்கிட்ட கேட்கறேன், நீங்க ஐடி போட்டு கொடுங்க, நீங்க தானே பண்றீங்க, நீங்க ஐடி போட்டு கொடுங்கன்னு கேட்கறாரு. இது என்ன வார்த்தை இது? நான் எப்படி போட முடியும் ஐடி? குரலை ரைஸ் பண்றாரு அவர் என்கிட்ட. என் குரல் எப்பயும் உயராது. ஆனா ஒரு குரல் உயர்ந்தா அது வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இதுதான் நடக்கும். அவ்வளவு தூரம் நான் பேஷண்டா உட்காந்து பொறுமையா எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு கால் வந்தா தொடர்ந்து 5 கால். ஒரு ஃபர்ஸ்ட் கால் பண்ணவருக்கு என்னால சொல்யூஷன் தேடவே முடியல. இப்படி தொடர்ந்து கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு போடுங்க. நான் ஒவ்வொருவரையா தேடி வரேன். நீங்க இன்னைக்கு யாரும் பண்ணாதீங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தருக்கா நான் போன் பண்ணி பேசுறேன். பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை. நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும். நான் அட்மின் உள்ள ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப உங்களுக்கு நான் செய்யணும். இது நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை. டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட கம்பெனி ஸ்டாஃப் போட்டு செய்யற வேலை. அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நானும் 1000 ரூபாய் போட்டுருக்கேன், நீங்களும் 1000 ரூபாய் போட்டு. அவங்களுக்கு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு டெவலப்பர்ஸ். அப்ப நம்ம இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, நல்லா தெரிஞ்சவங்க நம்ம கூட இருந்து அவர் பண்ணணும். அவரோட மனநிலை சரியில்லை அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கம்பெனி அட்மின் மாதிரி நினைச்சு சில பேர்லாம் பேசுறேன். தவறு சார். உங்களுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து போன் பண்றதுனால 20-30 சால்வ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ 10 தான் என்னால பண்ண முடியும். டயர்ட் ஆயிடும். நேற்றுதான் பாருங்க பல்லு வலி, நைட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தயவு செஞ்சு இந்த 11 மணி மீட்டிங்கை வேல்யூ பண்ணுங்க. தயவு செஞ்சு எனக்கு 2 லெவல் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பணம் மூவ்மெண்ட் ஆகலன்ற வார்த்தையை தயவு செஞ்சு விடுங்க. நீங்க பிளானை புரிஞ்சுக்கல சார். கீழே ஐடிஸ் வர வர அந்த ஐடிக்கு நேரா இருக்கிற எல்லாருக்கும் 3வது லெவல் வரும். 3வது லெவல் வர வர தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் தான் வந்துட்டு இருக்கோம். இது 30 நாள் ஆகலாம், 25 நாள் ஆகலாம். ஐடி ஸ்லோவா தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஐடியை ஓபன் பண்ணி விட்டோம்னா எல்லாரும் மிக அளவுல ஒரே நாள்ல கூட எல்லாரும் 3வது லெவல் வரும். ஏன் நம்ம ஓபன் பண்ணி விடுறோம்னா இன்னும் இந்த இன்ஆக்டிவ் ஐடி 130 ஐடி இருக்கு. புதுசா போடுற ஐடியிலே இன்ஆக்டிவ் ஐடி இருக்கு. இவ்வளவு தூரம் சொல்லி புதுசா போடுறவங்க மறுபடியும் தப்பு பண்றாங்க. 1000 ரூபாய் இல்லாதவங்கள போட்டு விட்டுருவாங்க. சார் எனக்கு வந்து பஞ்சாயத்து என்கிட்ட கொடுக்காதீங்க சார். அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் பணம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இது என்னால பார்க்க முடியாது. நான் இன்னும் அடுத்தடுத்த பணிகள் நிறைய பணிகள் இருக்கு. ஒவ்வொரு பணிகளா நான் செஞ்சு முடிக்கணும் உங்களுக்காக தான். அந்த ஸ்பான்சர் எல்லாரும் இதுல ஈடுபட்டு உங்க லைனுக்கு என்ன எடுத்து கொடுத்தீங்கன்னா 95% பிரச்சனை அதுதான் சார். 5% சிஸ்டத்துல சின்ன சின்ன பிரச்சனை. அது 5ஆம் தேதி 7ஆம் தேதி நடந்த பிரச்சனை. அது அழகா இப்ப நேற்று சார் கிட்ட பேசினேன், டெவலப்பர்ஸ்கிட்ட. சார் சிஸ்டத்தை ஒரு நாள் மூடிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் வேண்டாம் சார், சிஸ்டம் எல்லாம் மூட வேணாம், கரெக்டா போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியும். அது பிரச்சனைகள் உங்ககிட்ட வர நிறைய பிரச்சனைகள் வந்து நான் சிஸ்டம் சார். அவன் பணம் போடல, இவன் போன் எடுக்க மாட்டான், ஐடியா மாத்தி கொடுங்க இப்படின்ற பிரச்சனை. இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. இதை ஒரு கமிட்டி போட்டு அதை பார்க்க சிஸ்டத்துல ஏதாவது வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்க அனுப்பிச்சது வாட்ஸ்அப் அனுப்பிச்சு எல்லாமே பார்த்தேன். பாபு சார் அனுப்பிச்சு பார்த்தேன், ராமன் சார் அனுப்பிச்சிருக்கோம். அது எல்லாமே இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி அது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இன்னும் டிஸ்சார்ஜ் நடக்கல. அந்த 2 மணி நேரத்துல என்னால எவ்வளவு பண்ண முடியும் நேற்று அருமையா பண்ணிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணாரு,
சங்கர் சார் மேக்ஸிமம் பிரச்சனை முடிஞ்சிச்சு. பைபாஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பைபாஸ் கோடிங் எழுதிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அது மட்டும் தான் சார். அது முடிச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு அவங்க ஜூம் மீட்டிங்ல சிஸ்டம் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் என்னென்ன சென்ட் அனுப்பல, அப்ரூவல் ஆகல, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எனக்கு அனுப்புங்க. நான் மண்டேக்குள்ளேயே டியூஸ்டேக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த இறங்கும் வராது. நான் டெய்லி வாட்ச் பண்றேன். நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சங்கர் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனாலதான் மூடவே வேணாம். இன்னும் சிஸ்டம் மூடப்படாது. நான் ஒரு வாரம் ஒரு நாள் மூடிட்டு எல்லாத்தையும் ஒர்க்கும் பண்ணலாம்னு நினைச்சேன். அவர் வேண்டாம், அதுக்கெல்லாம் தேவையே இல்லை சார். அருமையா போயிட்டு இருக்கு. ட்ரீ கரெக்டா இருக்கு. அவர் ட்ரீயை தான் எப்பவுமே செக் பண்ணுவார். ஏன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரீ மாறினா கஷ்டம். அது கரெக்டா இருக்கு. 100% கரெக்டா இருக்கு. 100% அது பாத்தீங்கன்னா ஒரு 60 பேருக்கு தான். இப்ப வர்றவங்க எல்லாம் கரெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும். அப்போ ஒரு 18 பேருக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அந்த 18 பேரை எடுத்து சால்வ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் காட்டல, அதெல்லாம் சரி பண்ணுவார். அப்போ அவர் சொல்லும்போது அந்த கொடுக்குற லிஸ்ட்டை வச்சு நான் யார் யாருக்கு பணம் போடணும்னு சொல்லிட்டு அது குரூப்ல போட்டுருவேன். நீங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்ட்ரா வாங்கினவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன். எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் தான். அவங்க பணம் இன்னொருத்தருக்கு எக்ஸ்ட்ராவா போயிடுச்சு. அதை கேட்டு வாங்கி கொடுத்தேன். நான் சொல்லும் போது அவங்க எதுவுமே சொல்ல, உடனே அனுப்பிச்சிடறேன் சொன்னாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் வெரி 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 ஸ்மூத். மக்களோட கோரிக்கை 2 இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 8 மணி மீட்டிங் டயத்துல நம்ம சிஸ்டம் டவுன் ஆகிறதுனால நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு அப்பதான் வராங்க. அந்த டயத்துல வந்து அவங்களால பார்க்க முடியல. ஒண்ணு, அதை வந்து 9 மணியா மாத்தணும். அதே போல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றத 6 மணியா மாத்தி 6 to 9 மாத்தி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஐடியா டெய்லி வந்து ஒரு 5 ஐடியா பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இதுக்கு 2க்கும் ஒப்புதல் பேசிடுங்க சார். சார் இந்த 2 ஐடின்றது இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் சார். சார் கிட்ட பேசின வகையில் அவர் என்ன சொன்னாங்கன்னா, புதன்கிழமையிலிருந்து கிளியரா இருக்கும் 100% சொல்றேன். அப்போ புதன்கிழமையிலிருந்து நம்ம 5 ஐடி போடுறத கொண்டு வந்துருவோம். நீங்க சொன்ன மாதிரி 6 to 9 கொண்டு வந்துருவோம். இன்னும் வேற என்னென்ன மக்களுக்கு தேவை எல்லாமே இந்த புதன்கிழமையிலிருந்து கொண்டு வந்துருவோம். அவர் சரி பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5% சிஸ்டத்துல இருக்குன்னு அவரே சாரே சொன்னார். இந்த 7ஆம் தேதி 5ஆம் தேதிலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது சங்க சார், அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி புதன்கிழமையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். இந்த இடத்துல இப்போ 9 மணிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சார், அந்த இடத்துல ஜூம் மீட்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது எப்படின்னு பாருங்க சார். நம்ம 8 o'clock கரெக்டா அது ஒரு சிக்கல் இருக்கு. 8 மணி ஜூம் மீட்டிங்ன்றது நம்ம மாத்த வேணாம் சார். மக்கள் மனசுல 8 மணி ஆனாலும் கேஷ்ன்றது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க. அதனால ஏன்னா இப்படி வேணா ஒண்ணு பண்ணலாம். 8 மணிக்கு மேல அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணாம அவங்க ஐடியை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். அதை வேணா நம்ம 24 hours ஓப்பன்ல இருக்கிற மாதிரி வேணா பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷனையும் டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுல ஒரு இன்னொரு இது இருக்கு சார். ரெஜிஸ்ட்ரேஷனையும் எது பண்ணிட்டாலும் அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இது காமிக்கும், யாருன்னா யாருக்கு அனுப்பணும் போகணுங்க. அதை முன்னாடியே நைட்டே உட்காந்து போன் பண்ணுவாங்க சார். மேடம் எனக்கு வந்து நைட்டு எனக்கு உங்களுக்கு எனக்கு பணம் அனுப்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு சார். அது 9 o'clock ஸ்டாப் பண்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கு மேல எல்லாம் ஒர்க் பண்ணி இப்போ பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறது இல்லை சார். அதுதான் வேண்டாம் சார். ஏற்கனவே கசப்பான அனுபவம் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து நீங்க சிஸ்டத்தை மாற்ற வேண்டியதில்லை. 8 மணி மீட்டிங் சார். நீங்க நினைக்கிறீங்க 8 மணி மீட்டிங் தானே, 8 மணி மீட்டிங் எந்த காலத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா 8 முடிஞ்ச உடனே 9 மணிக்கு ஹிந்தி மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். முகமது தயாராகிடுவார். முகமது சார் தலைமையில ஆயிட்டார். நேற்று வந்து மகாராஷ்டிராவில இருந்து பேசுறாங்க, லுதியானாவில இருந்து பேசுறாங்க, தெலுங்கானாவில இருந்து பேசுறாங்க, ஆந்திராவில இருந்து எல்லாருமே என்ன கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப மீட்டிங் ஷெட்யூல் அவருக்கு நம்மளுக்கு இந்த 100 ஜூம்ல லிங்க் அவர்கிட்ட ஒப்படைச்சிடறேன் சார். அப்ப அவர் அதை பண்ணிடுவார் முகமது சார். அவர் ஃபுல்லா வந்து அவர் வீட்டை பார்க்க நம்மள மாதிரி அவரும் ஆயிட்டார் முகமது சாரும். இங்க வந்து இதே ஜூம் அவங்க பயன்படுத்த முடியாது சார். இல்ல பயன்படுத்தலாம் சார். இல்ல இன்னொரு ஜூம் தான் நம்மள்ட்ட இருக்குல்ல சார். 100 மெம்பர்ஸ் உள்ள ஜூம் இருக்கு, அதை கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே, அதை கொடுத்துடலாம். அது அவர் வந்து ஃபுல்லா தெலுங்கு ஃபுல்லா அவர் மெயின்டெனன்ஸ்ல விட்டு அவர் பாத்துக்குவார் சார். அது முகமது சார் நீங்க இருக்கீங்களா? முகமது சார் இருக்கேன் சார். ஓகே ஓகே. அதான் ஏன்னா உங்க பர்மிஷன் இல்லாம நானே பேசிட்டு இருக்கேன். சார் நான் கண்டினியூ பண்ணலாமா? பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த 11 o'clock ஜூம் மீட்டிங்ல சார் உங்களுடைய சிஸ்டம் சம்பந்தப்பட்ட குறைகளை சொன்னாதான் சார் அந்த ஜூம் மீட்டிங்ல அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்க பணம் வரல, மூவ்மெண்ட் ஆகல, இந்த விஷயம்லாம் வச்சுக்கோங்க சார். அது கரெக்டா போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். அதை வந்து இன்னொரு மீட்டிங்ல நான் உங்களுக்கு இன்னும் மறுபடியும் எடுக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதனால அது விஷயமா வராதிங்க. அது மாதிரி இந்த போன் பண்றாங்க சார், எடுக்கல, எனக்கு பணம் வரல அப்படின்ற விஷயத்த உங்க ஸ்பான்சர்ட்ட சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த குரூப்ல சொல்லாதீங்க. உங்க ஸ்பான்சர்ட்ட சொல்லி உங்க ஸ்பான்சர் மூலியமா எனக்கு யாருன்னு கண்டுபிடிச்ச சொல்லுங்க சார் சொல்லுங்க. நீங்க தானே எனக்கு ஐடி போட்டு கொடுத்தீங்க, அப்ப எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லுங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். அந்த கமிட்டி வந்து அழகா எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை வந்து சாஃப்ட்வேர் வந்து சால்வ் பண்ணி தருவேன். அவ்வளவுதான். நானும் எல்லா லைனுக்கும் இன்னைக்கு வருவேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அந்த ரிப்போர்ட் பிரகாரம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசுவேன். அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஹெல்ப்பு கூட என் கூட கோஆர்டினேட் பண்ணுங்க. கோஆர்டினேட் பண்ணினா அரை மணி நேரத்துல முடிக்கிற விஷயம் 10 நிமிஷம். நீங்க எனக்கு அசோசியேட்டா பண்ணலன்னா அந்த விஷயம் 1 hour ஆகுது. அதனால எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க, அந்த விஷயம் சரியாயிடும். தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி.